தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டு வருகிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, நம்முடைய பயணம் என்பது புதுமை பித்தன், தோமுசி ரகுநாதன் ஆகியோரது கதைகளை இணைத்துக் கொண்டு, சிறுகதைகளை மட்டும் இணைத்துக் கொண்டு 96ஆம் நாள் நிகழ்வில் புதுமை பித்தனுடைய கவுந்தனும் காமனும் என்கிற சிறுகதையை இன்றைக்கு கதை சொல்லியின் வாயிலாக கேட்க இருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லுவதற்காக இணைந்திருக்கக்கூடிய ஆளுமை விழுப்புரம் மாவட்டத்தில் பெருமைமிகு கல்லூரியாக 2009ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட கல்லூரியில் குறிப்பாக வரம்பை என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ராக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவர், போற்றுதலுக்குரிய பேராசிரியர் முனைவர் அம்மா சா மங்கையர்க்கரசி அவர்கள் இன்றைக்கு கதை சொல்வதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். தோழமைகளே, ஆளுமைகளே, பேராசிரியர் அவர்கள் ஆய்வில் ஆழ்ந்த புலமையும் சங்க இலக்கியம் தொடங்கி தற்கால இலக்கியம் வரை தன்னுடைய எல்லா தளத்திலும் இலக்கிய ஆளுமை செய்து வரக்கூடிய பேராசிரியர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். தமிழ்துறை தலைவராக பணியில் அர்ப்பணித்துக் கொண்ட பேராசிரியர் அவர்கள் ஆய்வு பணியில் கருத்தரங்கங்கள், கட்டுரைகள், ஆய்வு இதழ்கள் என தொடர்ந்து எழுதி வரக்கூடிய பேராசிரியர் அவர்கள் ஆவார்கள். அவை மட்டுமல்லாது கருத்தரங்கங்கள், பயிலரங்கங்களில் கட்டுரையாளராக, தலைமையாளராக, பங்கேற்பாளராக பெருமை சேர்த்து வரக்கூடிய முனைவர் அம்மா மங்கையர்க்கரசி அவர்கள் இன்றைக்கு நம்மோடு புதுமை பித்தனுடைய கதையான கவுந்தனும் காமனும் என்கிற கதையை சொல்லுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் அவர்களை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு வரவேற்று கதை சொல்லு வருமாறு இந்த அவையின் சார்பாகவும் கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவும் தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே, வருக, கதை சொல்க. அம்மா கேட்கலாமா? உங்களுடைய குரல் கேட்கலாம். சரியா கேட்கிறதா? நல்லா கேக்குதுங்களா? நன்றாக கேட்கிறது. தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றம் இந்த முயற்சியை ஏற்கனவே ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தீங்க. நாளும் ஒரு அதிகாரம் முறையில என்னுடைய முதல் ஒரு ஒரு பேச்சை நான் அங்கதான் ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நானு ஒரு 2 வருஷம் எனக்கு கேட்பேன். அதுக்கப்புறம் நான் வந்த புதுசுல எனக்கு இந்த கலை இலக்கிய மன்றம் தான் அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்போது அந்த ஓட்டத்துல நான் நிறைய பயணங்கள் செய்துட்டேன். நிறைய கருத்தரங்குகள், நிறைய கட்டுரை வாசிப்பு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த புதுமை பித்தன் கதையை இளைய தலைமுறைக்கு, குறிப்பாக மாணவர்களுக்கு சென்று சேரணும் அப்படின்ட்டு நீங்க இந்த முயற்சி எடுத்திருக்கிறீங்க. புதுமை பித்தனோடு எனக்கு ரொம்ப அந்த கதையுடைய மன்னன், சிறுகதை மன்னன் நமக்கு இருந்ததோட எனக்கு என்னுடைய எம்பில் தலைப்பு புதுமை பித்தன் சிறுகதைகளில் பெண்கள். அதனால எனக்கு நான் புத்தகமும் வாங்கிட்டேன். 99 கதைகள் அந்த தொகுப்புல இருந்ததுதான் நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணேன். ரொம்ப ஒரு என்ன சொல்றது, சமூகத்தை சமூக சீர்கேடுகளை சுட்டி காட்டக்கூடிய கதை தான் ஒரு எல்லாம் பெரும்பாலான கதைகள் இருக்கு. நம்ம இப்ப கதைக்குள்ள போயிடலாம். இது நமக்கு நேத்து வாசிச்சவர் நம்மளுடைய நண்பர் ஒரு 7 பக்க கதைகள் அப்படின்னு சொன்னாரு. அது மொழிபெயர்ப்பு கதை அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு இந்த கவந்தனும் காமனும் அப்படின்ற இந்த கதை என்னன்னாக்கா ஒரு 2.5 பக்கங்கள் தான் இருக்கு. நமக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு கதை இல்லை. ஒரே ஒரு நிகழ்வை மட்டும்தான் அங்க சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் கதை சிறிய அளவிலால் இருந்தாலும் அது பேசக்கூடிய ஒரு சமூக பிரச்சனையே சொல்லுகிறது. அப்ப நம்ம பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா கதை நான்
சுருக்கமா தான் நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா அது வந்து ஒரு பெரிய கதை கருவோட இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நாகரிக வாழ்க்கையுடைய ஒரு அதாவது அந்த நாகரிக வாழ்க்கையோட வளர்ச்சி எப்படி இருக்குது, எப்படி சமுதாயம் இருக்குது அப்படின்றத ஒரு காலகட்டத்துல அவர் எடுத்து சொல்லி இருக்கிறாரு. இதுதான் நம்ம பாக்குறோம். நான் முதலில் இந்த கவந்தனம் காமனம் அப்படின்ற இந்த கதையில அந்த தலைப்பு என்ன அப்படின்றதுக்கு எதுக்காக அந்த தலைப்பு வச்சிருக்கிறாங்கன்றத மட்டும் ஒரு சுருக்கம் சொல்லிட்டு கதைக்குள்ள போயிடுறேன். கதை முடிச்சிட்டு நம்ம இத சம்பந்தமா எதனால இப்படி இந்த மாதிரி எழுதி இருக்கிறாங்க, அவர் மனசுல என்ன இருக்குது, எதை அவருக்கு வந்து காமிக்கிறாரு அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். இப்ப கவந்தன் அப்படின்னு, ஏன்னா கவந்தன்னா எதுக்காக இந்த தலைப்புன்னு சில பேருக்கு தெரியாம இருக்கும் இல்லைங்களா, அதனால அந்த விளக்கம் சொல்லிடுறேன். கவந்தன் என்பதற்கு வயிற்றில் வாய்க்கொண்டு நீண்ட தனது கைகளில் சிக்கும் அனைத்தையும் பிடித்து தின்னும் ஒரு ராமாயண அரக்க பாத்திரம் அப்படின்னு நமக்கு வந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வந்து வயிறே வாயா இருக்கும், கையில போற வரது எல்லாத்தையுமே வந்து பிடிச்சு பிடிச்சு வாய்க்குள்ள போட்டிருக்கும், அந்த மாதிரியான ஒரு அரக்கன். இதுதான் கவந்தன் அப்படின்னு சொல்றாங்க. காமன் என்பது உங்களுக்கு தெரியும், காமத்தின் கடவுள். அப்ப எதனால இந்த தலைப்பு வச்சாரு அப்படின்றத நான் முதல்ல கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நானு சொல்றேன். ஒரு இந்த கதை வந்து எனக்கு தெரிஞ்சு நான் புதுமை பித்தனை பொறுத்த வரைக்கும் நிறைய கதைகள் நாங்க படிக்கும் போது எனக்கு அவ்வளவு வந்து ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஏன்னா பெரும்பாலுமே அவருடைய கதைகள் நம்ம பார்த்தோம்னாக்கா அவருடைய வாழ்க்கையில நடக்கத்தை தான் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு எனக்கு தோணும். சில கதைகள்லாம் எனக்கு ரொம்ப அழுக வந்தது கூட உண்டு. கல்யாணி கதையெல்லாம் எனக்கு திருப்பி திருப்பி நான் படிச்சுட்டு அதை அவ்வளவு ஒரு ஈடுபாட்டோட இருந்தேன். ஆனா இப்ப நான் அந்த எம்ஃபில் எல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. 2007 அது அந்த டைம்ல பண்ணது. இதனால இப்ப நம்ம வந்து கதைகள்லாம் நினைவுல இருக்குது, இருந்தாலும் ஒரு சில கதைகள் வந்து எனக்கு அவ்வளவா ஞாபகம் இல்லை. ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா அவரோட புதுமை பித்தனை என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய சொந்த வாழ்க்கையை சொல்ற மாதிரியே தான் எனக்கு தோணும் பெரும்பாலான கதைகள்ல. ஏன்னா அவர் வந்து எழுத்தாளராக தான் வருவார் கதைகள்ல. அவங்க மனைவி பேரு கமலாவா இருக்கும். அப்ப அவர் ஒரு நாள் கழிந்தது இந்த மாதிரி ஒரு சில கதைகளை சொல்லலாம். இந்த கதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவர் வாழ்க்கையை தான் சொல்லி தரதா, அவருடைய அனுபவத்தை. நமக்கு கதைகள் என்பது நமக்கு தெரியும், ஒண்ணு அவருடைய அனுபவமா இருக்கலாம், அல்லது அவருக்கு சேர்ந்தவருடைய அனுபவமா இருக்கலாம், அல்லது கற்பனையா இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான கதைகள் அவரை வந்து நான் படிக்கும்போது இன்னைக்கு உண்மையாதான் எனக்கு தோணும், அவர் வாழ்க்கையில் நடந்ததுதான் ஒரு ஏதந்தா அப்படின்னு எனக்கு தோணும். இப்ப இந்த கவந்தனும் காமனுன்ற கதையுமே அவர் பார்த்த ஒரு வழியில பார்த்த ஒரு நிகழ்ச்சியை அடிப்படையாக கொண்டதாதான் எழுதியிருக்கிறாரு அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கான ஒரு குறிப்பும் நான் பின்னாடி நான் கொடுக்குறேன். இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். இரவு 8 மணிக்கு இன்னைக்கு நாம பேசுறோம். இது வந்து கிட்டத்தட்ட 1934 வெளிவந்த கதை. மணிக்கொடி இதழ்ல மணிக்கொடி காலத்துல அது தினமணியில கூட வெளியானதா சொல்றாங்க. அந்த காலகட்டத்துல இன்னைக்கு இருக்கிறத விட அன்னைக்குமே வந்து நகரத்துல அந்த லைட் வெளிச்சம் அப்படி சொல்றோம் இல்லையா, அந்த மின் விளக்குகளுடைய வெளிச்சம் எப்படி இருந்தது இங்க இருந்தது அப்படின்றத இங்க பதிவு பண்றாரு. நம்ம நாகரிகத்தின் உச்சியை காண வேண்டும் என்றால் இந்த சென்னை மாநகரில தான் பார்க்க முடியும். ஏன்னா அந்த லைட் எல்லாம் அந்த என்ன மின் விளக்குகள்லாம் கண் பூசுற மாதிரி வரிசையா இருக்குமா. அந்த அளவுக்கு ஒரே காட்சி, அதாவது நாகரிக சின்னங்களாக இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் வரிசையா போகுது அப்படின்றத அழகா பதிவு பண்றாரு, அழகா வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் வேகமா ஓடிட்டு இருக்கிறாங்க. ஏன் இவ்வளவு அவசரம்னு தெரியல, அந்த வெளிச்சம் வந்து கண்ணை பறிக்குது, அந்த இடத்துல வந்து டிராம் வண்டி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. இது 2 விதமா 2 அத்தியாயமா நம்ம பார்க்கலாம். முதல் அத்தியாயம் இந்த நகரத்துடைய சூழல், அந்த காட்சி எப்படி இருக்குதுன்றத பதிவு பண்ணிடுறாரு. அங்க வந்து இன்னொரு உலகம் இருக்கிறது, அது எப்படி நடக்குது அப்படின்றத சொல்றாரு. அவ்வளவுதான். எப்படி வந்து பெண்களுடைய பல்வரிசை முத்து கோத்தால் போல இருக்கிறது அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி இந்த நகரத்து விளக்குகள் வரிசையா இருக்குது அப்படின்றாரு. ஆனா அவரு இன்னைக்கு இருந்தாருன்னா இதை விட அதிகமா நம்ம 100 மடங்கு இன்னைக்கு வந்து நாகரிக வாழ்க்கை வந்து வளர்ச்சி பெற்றுருச்சு. ஆனா அந்த காலத்திலே அப்படி இருந்தது, நகரம் எப்படி இருந்தது அப்படின்றத அவர் அழகா காமிக்கிறாரு. ரஸ்தா, அந்த நிறைய அந்த சான்ஸ்கிரிட் வார்த்தையும் யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ரோடு அது வேறு உலகம். அந்த உலகத்துல 2 விஷயம் நடக்குது. ஒண்ணு நல்லா வெளிச்சமா, அதாவது நமக்கு தெரியாத கிராமத்து பக்கம் இல்லாத நாகரிக வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த காட்சி என்ன நடக்குது அப்படின்றத இங்க சொல்லிடுறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் பகுதி, வர்ணனையை மட்டும் சொல்லிடுறாரு.
அந்த இடத்த வந்து ஒரு இருளான பகுதி இருக்குது, அந்த இடத்த ஒரு தவறு நடக்குது. ஏன்னா நான் வந்து இந்த கதை வந்து நமக்கு வந்து ஒரு பாலியல் தொழில் சார்ந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு சொல்லுது. அது நான் ஒரு புள்ளியில நான் கொஞ்சம் தவறுனாலும் அது வேறு விதமா போயிடக்கூடாது. அதனால இருக்கிறத நான் அப்படியே சொல்லிடுறேன். சிருஷ்டி தொழில் அப்படின்னு சொல்றாரு. என்ன நடக்குது அங்க ஒரு பக்கம் இருட்டுல சிருஷ்டி தொழில் இவர் சொல்றாரு. அது பாலியல் தொழில அவர் சொல்றாரு. ஒருவேளை அந்த தொழில் நடக்கிற இடத்துக்கு நாம போகணும் அப்படின்னாக்கா ஒண்ணு அந்த அந்த தொழிலுக்காக போற அந்த ஆசாமிகளா இருக்கணும், அல்லது குருடனா இருக்கணும். வேற யாருமே வந்து ரொம்ப வறுமையில இருக்கிறவனோ ஒரு நல்ல குடும்பஸ்தனோ அந்த பக்கம் போக மாட்டாங்க அப்படின்றத இங்க அவர் சொல்றாரு. இதுக்காக நீங்க வந்து ஒன்னும் கண்ணை மூடிக்க வேணாம். ஏன்னா இதெல்லாம் இங்க நடக்கிறதுதான் சகஜம்தான். எதுக்காகன்னா ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் இவங்க இந்த தவறு செய்யறாங்க அப்படின்னு சொல்றாரு. இதே இந்த துன்பக்கேணி இந்த கதையிலயும் அந்த மாதிரி வரும். நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். கண்ணை மூட வேண்டாம், எல்லாம் அந்த வயிற்றுக்காக தான் அப்படின்னு சொல்றாரு. வீட்டுல இந்த அளவுக்கு சீப்பா காரியம் எல்லாம் பண்ண முடியாது. ஆனா என்ன பண்றது, எல்லாம் உங்க நீங்க வந்து போட்டி போட்டுக்கிட்டு பாப்புலர் ஷர்ட் உங்க பிரேம் கண்ணாடி எல்லாம் போடுறீங்க இல்லையா, அதெல்லாம் அவங்க கிட்ட இருந்து திருந்ததுதான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எதனால இந்த தொழில் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வறுமை. வறுமைதான் முக்கிய காரணமா இருக்குது. நீங்க வந்து ஒரு பக்கம் வந்து நாகரிக வாழ்க்கையில நீங்க பெரிய அளவுல நீங்க வந்து சம்பாதிச்சுட்டு மத்தவங்களை ஏமாத்திட்டு போறீங்க. அப்ப ஏமாந்தவன் என்ன பண்றான், அவனுக்கு வேற வழி இல்ல, வறுமை அவனை வாட்டுது. அதனால இந்த தொழிலை வந்து அவன் எடுத்துட்டான். ஏன்னா வயிற்றுக்காக தான், வயிற்று பிழைப்புக்காக தான் அப்படின்னு அந்த ஒரு பகுதியில சொல்றேன். அடுத்து அந்த பகுதியில என்ன நடக்குது என்னன்னா, ஒரு வாலிபன் அவன் என்ன பண்றானாக்கா தலைப்பு பசி. ஏன்னா ஆபீஸ்ல ரொம்ப நேரம் வேலை பார்த்துட்டு வெறும் 30 ரூபாய் சம்பளத்துக்கு சக்தியா பிழிஞ்சு எடுத்துடுறாங்க அவனை. ரொம்ப தலைப்பு தெரியாம வந்துட்டான். வேற இனிமே இதுல நடிக்கிறான், விளம்பரத்துல இன்னைக்கு கூட நடிக்க போயிருக்கான். அப்படியே அந்த ஆபீஸுக்கு அந்த வழியாதான் போறது வழக்கம். என்னன்னாக்கா அங்க அந்த இடத்த வந்து ஒரு பெண்ணும் ஒரு ஆடவனும் வந்து அந்த தொழில்ல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஆடவன் பாத்தீங்கன்னாக்கா அவன் நல்லா கொழுத்த தீனி சாப்பிடுறவன், நல்லா பணக்காரனா இருக்கிறான், அவன் குடி போதையில இருக்கிறான், அவன் வந்து அந்த பெண்ணோட வந்து இருக்கிறான். இவன் வந்து தெரியாம அந்த வழியில போயிட்ட பிறகு இவனுக்கு அப்பதான் புரியுது நம்ம தெரியாம வந்துட்டோம். ஏன்னா பசி, களைப்பு, மயக்கம் அதோட வந்து அவன் வேகமா போயிட்டான். உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு ஒரு மூல பக்கமா திரும்புறான். அங்க ஒரு பொண்ணு புடிச்சிக்கிறான் அவனை. என்னன்னா ஒரு அலங்கோலமான எப்படி அந்த பாலியல் தொழிலுக்குரிய அலங்காரங்களோடு அந்த பெண் இருக்கிறா. அவ வந்து இவன் வந்து கவனிக்கல. முதல்ல பெரிய பொட்டெல்லாம் வச்சிருக்கான். அவளுடைய வர்ணனை ரொம்ப பெரும்பாலும் அந்த புதுமை பித்தன் வர்ணனை எல்லாம் சொல்ல மாட்டாரு இது பெண்களை பத்தி. ஆனாலும் இதுல வந்து அதுக்கு வேண்டிய வர்ணனை நமக்கு தேவைப்படுது. அதனால அங்க சொல்றாரு. அப்படி திரும்பும் போது அந்த மூலையில ஒரு பொண்ணு பிடிச்சிக்கிறான். என்னப்பா வந்து வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த பாலியல் தொழிலாளியா அவ வந்து இந்த காசுக்காக இந்த ஆடவனை இந்த பையனை வந்து கூப்பிடுறான். அப்ப அவன் வந்து ரொம்ப திடுக்கிட்டு போயிடுறான். திடுக்கிட்டு போயிட்டு ஒரு பயந்த உடனே இந்த பொண்ணு என்ன சொல்றா, என்னப்பா முதல் தடவை வரியா, என்ன ரொம்ப சின்ன வயசு பொண்ணு, 16 வயசு 17 வயசு தான் இருக்குன்னு சொல்றாங்க. என்னப்பா முதல் தடவை வரியா, ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சி இழுத்துட்டு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டுனே இருக்கும்போது என் பேர் உனக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் திட்டிட்டு வெளியே போறதுக்குள்ள அவன் விடமாட்டா, சந்துக்குள்ள இருக்கிறா. அப்படி இழுத்த உடனே இவன் என்ன வந்து காசுக்காக தான் அதை புரிஞ்சுக்கிட்டான். இந்த காசுக்காக தான் இந்த பொண்ணு வந்து இப்படி செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு கையில பாக்கெட்ல இருந்த எல்லா சில்லறையும் எடுத்து அவ கையில திணிச்சுட்டு அங்க இருந்து எப்படியாவது ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடிடுறான். உடனே இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது, அவமானம் ஆயிடுது. என்னன்னா பிச்சைக்காரி நான் நினைச்சுக்கிட்டேன், நான் வந்து இந்த சில்லறைக்காக நான் ஆசைப்பட்டேன்ற மாதிரி அவன் வந்து பிச்சைக்காரி நினைச்சிட்டியான்னு சொல்லிட்டு போடா பேடி பையலன்னு சொல்லிட்டு சாபம் விட்டு திட்டுறான். அப்ப இவன் வந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு ஓடி வந்துடுறான். ஆனா அன்னைக்கு அவனும் பட்டினி, ஏன்னா கையில இருந்த சில்லறையெல்லாம் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டான். பட்டினி தப்பிச்சா போதுன்னு ஓடி போயிடுறான். அப்ப அவன் என்ன பண்றான், இவனை நல்லா கண்டபடி திட்டிட்டு அந்த காசெல்லாம் பொறுக்குறான். ஏன்னா அவளும் வந்து அந்த அந்த காசு மேல இருக்கக்கூடிய மதிப்பு, அவள் வந்து தொழில் செஞ்சாலும் அவன் என்ன சொன்னா, பிச்சை எடுத்து நான் சாப்பிட விரும்பல, இந்த ஒரு தொழிலை தான் நான் செய்யறேன்ற மனநிலை அந்த பொண்ணுக்கு இருக்குது. இவன் வந்து அந்த மாதிரி பழக்கப்படாதவன் ஆகிறதுனால இவன் வந்து தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறான். ஆனா உண்மையில சொல்லணும்னா அன்னைக்கு அவனும் பட்னி அப்படின்ற கதை நமக்கு முடியுது. அந்த அதெல்லாம் பார்த்து சிரிக்கிற மாதிரி அந்த ட்ராம் வந்து போற சத்தம் அங்க கேக்குது. இதுதான் நகரம் அப்படின்னு அந்த கதையை முடிக்கிறாரு. கதையில
ஒரு பக்கம் அந்த நம்ம நகரத்துடைய அந்த சூழலை காமிக்கிறாங்க. அதுல இன்னொரு பக்கம் அந்த இருட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத நமக்கு காமிக்கிறாங்க. இப்ப வந்து நம்ம இந்த எதனால இந்த கதையை எழுதியிருப்பாரு அப்படின்றத நம்ம சொல்றோம். நாம் பார்க்க மறுக்கும் இருள் நிறைந்த உலகம், அததான் இங்க வந்து நமக்கு சொல்றாங்க. இப்படியும் நடக்கிறது. நமக்கு நிறைய பேருக்கு இது தெரியாது. நமக்கு காமாட்டிபுரம் மும்பையில இருக்கக்கூடியது. இது என்னுடைய எழுத்தாளர் புரியமாதேவி அவர்கள் நிறைய அது சம்பந்தமா பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இது காலங்காலமா இந்த பெண்களை வந்து இந்த மாதிரியான ஒரு தொழிலுக்கு தள்ளன நிலையும் நம்ம பாக்குறோம். இன்னும் சொல்ல போனோம்னாக்கா நிறைய இந்த காலகட்டத்துல வந்து வேற வழி இல்லை. அவங்களுக்கு வந்து இந்த தொழிலை வந்து பண்ணிதான் ஆகணும். அந்த தேவதாசி முறையே இருந்திருக்கு நம்ம கிட்ட. விரலி மஞ்சள் அப்படின்னு நம்ம சொல்றோம். விரலி மஞ்சள்ன்றது கூட இப்ப சமீபத்துல நான் அர்த்தம் தெரிஞ்சுக்கினா அந்த விரலியர்கள் பூசக்கூடிய மஞ்சளை தான் நம்ம விரலி மஞ்சள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு நானும் ஏதோ ஒரு வகையை நினைச்சேன். அப்ப இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு தேவதாசி என்ற ஒரு பெண்களையே ஒரு தொழிலுக்காக, அந்த தொழிலுக்காகவும் கடவுளுக்கு உபதேசம், கடவுளுக்கு வந்து பணிவிடை செய்யறதுக்காக அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ற பேர்ல பாலியல் தொழில ஈடுபடுத்தி இருக்கிறாங்கன்றதுலாம் நமக்கு தெரியுது. அப்ப காலம் காலமா இது வந்து இந்த பாலியல் தொழில் என்பது நடைபெற்று வருகிறது. இன்னைக்கும் அது நடைபெற்று வருகிறது. அததான் இவர் கண்ணுல பட்டதை இவர் வந்து பதிவு செய்யறார். அப்ப நாம பார்க்க மறுக்கக்கூடிய அந்த இருள் நிறைந்த உலகம், முக்கியமா இன்னொரு காட்சி இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா முதலாளித்துவம் வந்து தெரியுது அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த டிராம் சத்தம் வருது இல்லையா, அவ்வளவு சத்தத்துல அந்த வெளிச்சத்துல அதுதான் முதலாளித்துவம். அதுல வந்து பாமர மனிதனுடைய வறுமையோ பாமர மனிதனுடைய கஷ்டங்களோ மறைஞ்சி போயிருது அப்படின்னு நம்ம பதிவு பண்றாங்க. அதே மாதிரி வறுமை, இந்த கவந்தனும் காமனும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த வயிற்றுல வாய் கொண்டு கையில கிடைக்கிறது எல்லாத்தையும் புடிச்சு வாய்க்குள்ள போட்டுக்கக்கூடிய ஒரு அரக்கன் கவந்தன் நம்ம சொன்னோம். அந்த கவந்தன் என்ன பண்றான்னா ஒரு சாதாரண ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய ஒரு மனிதனை அவனை வந்து சுரண்டி பிடுங்குற கூடிய பாத்திரமா சொல்றாங்க. அப்ப அவன் என்ன பண்றான், இந்த முதலாளியும் அப்படிதான் பிடுங்குறான், அவனுடைய உழைப்பை சுரண்டுறான். அந்த மாதிரி இந்த எக்ஷன் கவந்தன்றவன் என்ன பண்றானாக்கா எல்லாத்தையும் அவங்க கிட்ட இருந்து புடுங்கிடுறான். அவன் பிடுங்கின மிச்சத்தை காமனும் புடுங்கிடுறான் அப்படின்னு தான் இந்த கதையுடைய தலைப்புக்கு நம்ம விளக்கம் கொடுக்குறோம். கவந்தன் எல்லாத்தையும் ஒரு மனுஷங்கிட்ட, பாமர மனுஷங்கிட்ட, வறுமையில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அவன் பிடுங்கிடுறான். அவன் பிடுங்கிய மிச்சத்தை காமன் பிடுங்கிடுறான் அப்படின்றதுதான் இந்த கதையோடைய முடிவா நம்ம பாக்குறோம். அப்போ ஒரு அவலத்தை வந்து காமிக்கிற இந்த கதை வந்து நான் ஏற்கனவே சொன்னதுதான். நம்ம கதையை அந்த அளவுக்கு முழுசா நம்மளால சொல்ல முடியாது என்னால. ஏன்னா ஒரு 2 பக்கத்தோடைய கதை தான், ஒரு நிகழ்ச்சி தான். ஒரு பக்கம் நகர வாழ்க்கை, அந்த நகரத்துல இதுக்குள்ள என்ன நடக்குது, அதுல மாட்டிக்கிட்ட ஒரு ஒண்ணும் தெரியாத பையன் எப்படி தப்பிச்சு வரான் அப்படின்றதெல்லாம் சொல்லிடுச்சு. அப்ப இந்த மாதிரியான ஒரு இருட்டு உலகம், இதுக்கு வந்து அவரு PS ராமையா அப்படின்ற அவருடைய கதை எழுத்தாளர் ஒருத்தர் இருக்காரு. அவரு சொல்றாரு, இந்த கதையை எழுதும் போது ஒரு தெரு வழியா அவங்க போயிருக்கிறாங்க. அப்ப இவங்க கண்ட காட்சியை தான் வந்து இவங்க அந்த 2 கதைகளை எழுதுறாங்க. இவர் புதுமை பித்தன் வந்து கவந்தனும் காமனும்ன்ற கதையை எழுதுறாரு. PS ராமையா கார்னிவல் அப்படின்ற கதையை எழுதுறதா சொல்றாங்க. அந்த தெரு கூட அந்த செம்புதாஸ் அப்படின்ற ஒரு தெரு வழியா போகும்போதுதான் இதை நாங்க கண்ட காட்சியை தான் நாங்க சிறுகதையா எழுதுறோம் அப்படின்றது அவர் வந்து ஒரு முன்னுரையில நமக்கு சொல்றாரு. ஆனா இந்த கதையை வந்து சில பேர், அதாவது அந்த காலத்துல இந்த மணிக்கொடி காலத்துக்கு ஒரு நூல் எழுதியிருந்தாரு. அந்த நூல்ல வந்து மதிப்புரை எழுதின ஸ்ரீ தேசிகன் அப்படின்றவரு என்ன சொல்றாருனாக்கா, இது வந்து ஆல்டஸ் ஹக்ஸ்லி அப்படின்ற ஒரு ஆங்கில எழுத்தாளருடைய சிறுகதை, அதோடைய தழுவல் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமா தான் இந்த PS ராமையா சொல்லக்கூடியது என்னன்னாக்கா, நாங்க 2 பேரும் நடந்து போன அந்த வழியில, அந்த தெருவுல நாங்க கண்ட காட்சியை தான் நாங்க இந்த மாதிரி சிறுகதையா நாங்க எழுதியிருக்கிறோம் அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சு எழுதியிருக்கிறாங்க. இதை வந்து இந்து பத்திரிகையில அவர் போட்டதும் இவங்க மறுப்பு தெரிவித்திருக்கிறாங்க. சிதம்பர சுப்பிரமணியம் என்ற ஒரு எழுத்தாளரும் மறுப்பு தெரிவித்திருக்கிறாரு. ஆனா இது வந்து மறைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எதுக்காக இதை சொல்ல வரனாக்கா, இது வந்து ஒரு தழுவல் கதை அப்படின்ற மாதிரி அந்த முன்னுரையெல்லாம் நமக்கு இந்த புத்தகத்திலே வந்து வேங்கடாஜலபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புதுமை பித்தன் கதைகள் பதிப்பாசிரியர் வேங்கடாஜலபதி இந்த புத்தகத்திலேயே அவங்க பேசின முன்னுரைகள்லாம் பிற்பகுதியில கொடுத்திருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த கதை வந்து ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி புதுமை பித்தன் வந்து தன் வாழ்க்கையில அனுபவப்பட்டதை தான் அதிகமா வந்து நமக்கு
பகிர்ந்து அளித்திருக்கிறாரு. ஒன்னும் அவர் வந்து சில இடங்கள்ல இருக்கலாம், கற்பனை இருக்கலாம். நமக்கு காஞ்சனை, சாப விமர்சனம் இதெல்லாம் கொஞ்சம் கற்பனையா இருந்தாலும் அதுலயுமே ஒரு புரட்சிகரமான சமூக விஷயங்களை அவர் வச்சிருக்கிறாரு. பெரும்பாலும் அவர் தனது வாழ்க்கையில பார்த்த அந்த நிகழ்வுகளை தான் சிறுகதையா எடுத்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இதுலயே வந்து நமக்கு இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, காற்றில் கலந்த பேரோசை அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர ராமசாமி ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னாக்கா புதுமை பித்தன் வந்து என்னென்ன சூழ்நிலையில எல்லாம் இதை எழுதியிருக்கிறாரு அப்படின்றத அவருமே பதிவு பண்ணியிருக்கிறாரு. பித்தன் என்ற புனை பெயர்லதான் இந்த கதை வந்து வெளியாயிருந்தது, கவந்தனும் காமனும் என்ற கதை. நமக்கு தெரியும். அது வந்து அவர் இங்க சொல்லும் போது ஆரம்பத்துல அந்த பேருக்குலாம் எனக்கு ஏன் இப்படி வச்சாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா சரியான பொருத்தமான பேருதான். இந்த மாதிரி ஒரு பித்தன் எப்படி எழுதுவானோ அந்த மாதிரிதான் அவருடைய பெரும்பாலான கதைகள் இருக்குது அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. இன்னும் சில விஷயங்கள் அவர் சொல்றதை நான் இங்க கோடிட்டு காமிக்கிறேன். விரக்திக்கும் மனக்கசப்புக்கும் ஆளான கலைஞன் இவர் என்று பரவலாக சொல்லப்பட்டு விட்டது. அதை சொன்னதும் புதுமை பித்தன் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எவ்வளவு கிட்டத்தட்ட வந்து ஒரு 42 ஆண்டுகள் வாழ்ந்த அவரு ஒரு முதல் ஆரம்ப காலமும் பிற்காலத்துல ஒரு 15 ஆண்டுகளும் திருநெல்வேலி அவர் பிறந்த ஊர்ல தான் இருந்தார். மீதி ஒரு 15 ஆண்டுகள் தான் வந்து சென்னையில வாழ்ந்திருக்கிறதா நம்ம சொல்றோம். அப்ப அந்த நேரத்திலயும் அவர் வந்து அவர் கண்ணுல பட்ட காட்சிகள் வந்து அவர் வந்து படைப்பா கொடுத்திருக்கிறாரு. உண்மையிலேயே வந்து ஒரு சமூகத்துக்கு தேவையான சமூக அவலங்களை சுட்டி காட்டக்கூடியது. இன்னைக்கும் ஒரு கதையை எடுத்துட்டோம்னாக்கா ஏன் வந்து இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளருடைய படைப்புகளை நம்ம மறந்து போயிட்டோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நான் இதை எம்பிலுக்கு எடுத்த போது கூட நான் அதைதான் நினைச்சேன். என்ன இவ்வளவு பெரிய என்னுடைய ஐயா வந்து முனைவர் பஞ்சாங்கம் ஐயா வந்து அந்த என்னுடைய கைடா இருந்தாரு. நெறியாளரா இருக்கும்போது நீ புதுமை பித்தன் கதைகள் பண்ணுமா அப்படின்னு சொன்ன உடனே இவர் எப்படி நம்பி என்ன கொடுக்குறாரு, இது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் உள்ள போய் பார்க்கும்போதுதான் என்ன நம்பி அந்த கதையை கொடுத்தாரு. அவ்வளவு அருமையான கதைகள், அவ்வளவு கதைகளும் அவ்வளவு சமூக சீர்கேட்டை சொல்லக்கூடியது இன்னைக்குமே நம்ம வாழ்க்கையில பாக்குறோம். இதெல்லாம் வந்து ஒரு அதெல்லாம் சொல்றேன், ஒரு எழுத்தே பாத்தீங்கன்னாக்கா ஒரு அவ்வளவு ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடியதா இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த சிறுகதைய உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுல நானே இந்த கதையில என்ன சொல்ல முடியுமோ அதை நான் சொல்லிட்டேன். அறிஞர்கள் ஏதேனும் கருத்து இதை சார்ந்து இருந்ததுனாலும் நீங்க சொல்லுங்க. நன்றி ஐயா. வணக்கம். பேராசிரியருக்கு ரொம்ப நன்றி. ஒரு நல்ல கதையை ஒரு ஆய்வு நோக்கில் கொண்டுட்டு போனீங்க. நிறைய தரவுகள் நிறைய தேடி இருக்கீங்க. கதை அதான் கதை சொல்லி என்பது கதையை மட்டும் சொல்லும்போது அதோடு இருக்கக்கூடிய பின்புலமாக இருக்கக்கூடிய வரலாற்று தரவுகளை இணைத்து கொண்டு சென்றால்தான் கதை வெளிப்பட்ட பாங்கு, கதை உணர்த்த வருகிற செய்தி இதையெல்லாம் நிலைநிறுத்த முடியும். அந்த அளவில் நீங்கள் உண்மையில உங்க பேராசிரியர் உங்க ஆய்வு தலைப்பு என்ன? முனைவர்பட்ட ஆய்வு தலைப்பு? முனைவர்பட்ட ஆய்வு தலைப்பு பெண்ணிய நோக்கில் புதிய மாதவியின் கதைகள் ஐயா. புதிய மாதவியின் படைப்புகள். இது வந்து எம்பில் இளமுனைவர் பட்டத்துக்கு தான் புதுமை பித்தன் சிறுகதைகளில் பெண்கள். அது என்னன்னா அது ஒரு ஆழ்ந்த ஈடுபாடு. ஆனா வருடங்கள் அதிகமாயிடுது. அதனால எனக்கு சில விஷயங்கள் நினைவுல இல்ல. இப்ப நேற்று தான் திடீர்னு நம்ம முடிவு பண்ணோம் இல்லைங்களா? அதனால நம்ம எடுத்து புத்தகம் எல்லாம் என்கிட்ட அப்படியே இருந்தது. அப்ப நான் ஆய்வுக்காக வாங்கின புத்தகம். அது எனக்கு என்னன்னா எனக்கு இவ்வளவு சிறப்பான தலைப்பு அமைஞ்சதுல எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா வந்து ஒரு எனக்கு பஞ்சாங்கம் ஐயா இது கொடுக்கும் போதே இது என்னன்னு எனக்கு தெரியாது. அப்ப புதுமை பித்தனை பத்தி அவ்வளவா நம்ம ஒரு சில கதைகள் பிஏ படிக்கும்போது எம்ஏ படிக்கும்போது படிச்சிருப்போம், அவ்வளவுதான். ஆனா நம்ம படிச்சதுல இருக்கிறதுலே பெஸ்ட். சும்மா இல்ல அவருடைய சிறுகதை மன்னன் அவர் சொல்றது சும்மா இல்ல. இவ்வளவு பெஸ்டான ஒரு நல்ல ஒரு இதை வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு கொண்டுட்டு போகல அப்படின்றதுதான். ஒரு கடைசி நேரத்துல வறுமையில வாழ்ந்த நிறைய இன்னைக்கும் சில விஷயங்கள்லாம் எனக்கு நினைவுல இருக்கும். அந்த அவர் வீட்டுல அந்த ஒரு நாள் கழிந்தது இல்ல 2-3 சிறுகதை எடுத்துட்டோம்னாக்கா அவர் எழுத்தாளரா தான் வருவாரு. இன்னைக்கு ஒரு நாள் எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாமா வறுமையில இருந்து அப்படின்னு போவாரு. அவங்க வீட்டுல வந்து ரொம்ப அந்த வீட்டை அழகா வர்ணனை பண்ணிருப்பாரு. அதெல்லாம் இன்னுமே எனக்கு மறக்கல. அப்படியே ஒரு நடுவுல இருக்கக்கூடிய அந்த இடம் அந்த சுத்துக்கட்டு வீடு மாதிரிதான் அவர் சொல்றது இருக்கும். அப்படியே வழுக்கு பாரு அதெல்லாம் தாண்டிதான் நான் போகணும். அந்த புகையில சமைக்கக்கூடிய அவங்க மனைவியுடைய நிலையை சொல்லுவாரு. பாய் ஒண்ணு அவங்க வீட்டுல வந்து இப்படி சேர்த்து போட்டு அதை நடுவுல இணைக்கணும். அந்த மாதிரி பெரிய ஓட்டை இருக்கும் அந்த பாயில. அப்படிலாம் போட்டுதான் நாங்க அவங்க வந்து அவங்க படுப்போன்றதெல்லாம் பதிவு பண்ணிருப்பாரு. இதெல்லாம் இன்னுமே என்னால மறக்க முடியல. இன்னும் கொஞ்சம் முன்னாடியே இருந்துன்னா நான் இன்னொரு தடவை எல்லா கதைகளுமே படிச்சுட்டு வந்திருப்பேன். என்னுடைய மொபைல்ல ஃப்ரண்ட் கேமரா இல்ல, அதனால அது யோசிச்சே நான் விட்டுட்டேன். இப்ப என்னுடைய பையனுடைய மொபைல்ல இருந்தா பண்ணிட்டு இருக்கோம்.
அதனாலதான் இல்லைன்னா இன்னுமே நிறைய பேசலாம். எனக்கு நினைவுல இருக்கிறது வரைக்கும் நான் பேசினேன். ஏன்னா இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பேசலாம்னா கூட இந்த கதையில வந்து அவ்வளவு பெரிய கதை இல்ல. ஆனால் சமூக விஷயம் அங்க சொல்லி இருக்கிறார். அதனால நான் இந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை நான் கலெக்ட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அதனாலதான் சொன்னேன் ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி. ஏன்னா நீங்க தரவுகளை சரியா கொடுக்குறீங்க. ஏன்னா நீங்க கொடுத்த தரவுகளெல்லாம் ஐயா தோமுசி ரகுநாதன் அவர்கள் தந்த அந்த நூலில் இருக்கக்கூடிய தரவுகளை குறிப்பா நீங்க வந்து இந்த மணிக்கொடி காலத்துல PS ராமையா அவர்கள் எழுதிய அந்த நூல்ல இருந்து நீங்க அந்த சொன்ன செய்திகள் என்னன்னா அது சென்னையில இப்போ வந்து அந்த இடம் என்ன சரியா சொல்லணும்னா அந்த செம்புதாஸ் தெருங்கிறது வந்து சார்ஜ் டவுன் இப்ப இருக்கக்கூடிய அந்த துறைமுகம் தொகுதியில இருக்கு. அதுல நடந்து போகும்போது நம்முடைய புதுமை பித்தனும் இவரும் நடந்து போகின்ற பொழுது அந்த குறுக்கு தெருவில் அதாவது ஜோன்ஸ் தெரு என்கிற இடத்தில் நடந்த செய்தியை இவர் கதையாக தந்திருக்கிறார் என்று ஒரு செய்தி. இன்னொன்னு இவர் அவர் பேர் என்ன ராஜ்ஸ்ரீ தேசிகன், அதைத்தான் நீங்க சொன்னீங்க. தேசிகன் ஐயா என்ன சொல்றாருன்னா இந்த கதை இல்ல ஆல்டஸ் ஹக்ஸ்லி அப்படிங்கிற ஆங்கில கதையோட தழுவல் அப்படின்னு அவர் முரண்படுறார். ஆனா இவர் நல்ல வரலாற்று போக்குல இந்த ரெண்டு தான். ஒண்ணு அவர் எழுதுனது அவர் பதிவு பண்றாரு. யாரு PS ராமையா அவங்க. இவங்க இவர் ராஸ்ரீ தேசிகன் சொல்றாரு இல்ல இது ஒரு தழுவல் கதை அப்படின்னு சொல்றாரு. ஆனால் கதையினுடைய மைய பொருள் ஒரு சமுதாயத்தில் 2 பேரும் வறுமையில் உளறுகிறார்கள். அது தொடர்பா நம்ம பின்னூட்டம் பார்ப்போம். நிறைவு பகுதியில் நம்ம சொல்லும் போதும் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா ஒரு நல்ல கதை நீங்க எடுத்துக்கிட்ட. ஆனா ஒரு ஆய்வு போக்கில் ஒரு தமிழ் துறை தலைவர் சரியாக பயணித்திருக்கிறீர்கள். நீங்க இன்னொரு அன்பான வேண்டுகோள், வாய்ப்பு இருந்தால் இன்னொரு கதையை நீங்க எடுத்து இதைத்தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒரு கதை என்பது ஏதோ போற போக்குல வாசிச்சுட்டு போறது கிடையாது. இந்த கதை என்பது அடுத்த தலைமுறை வலையொலியில் பார்க்கின்ற பொழுது இதை எப்படியெல்லாம் பார்த்திருக்கிறாங்க, இந்த கதையை சொல்லியிருக்காங்க, பின்னூட்டத்தால் வரக்கூடிய ஆளுமைகள் எப்படி அதை நுணுக்கி ஆய்ந்து பார்த்திருக்கிறாள் என்கிற ஒரு ஆய்வு சிந்தனையில் இந்த அமர்வு நாம் மனநிறைவோடு பார்க்கிறோம். குறிப்பாக பேராசிரியர் அம்மா முனைவர் மங்கையர்க்கரசி அவர்களுக்கு தமிழ்நாடு கலையிலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பதிவு செய்கிறோம். தோழமையை இருந்து முழுமையா கேளுங்க. நிறைவுல நீங்களும் பேசுற மாதிரி இருக்கும். வழக்கம் போல் பின்னூட்டத்தை வினாக்களாலும் ஐயங்களாலும் தொடக்கி வைக்கிற நம்முடைய கணேசனார் அவர்கள் பின்னூட்டத்தை தொடங்குவோம். வாழ்க வளமுடன். ஐயா கேக்குதுங்களா? நல்லா கேக்குது. வினாதான் என்ன கேட்கல, உங்க குரல் கேக்குது. நன்றி. இன்று கதை வந்து புதுமைப்பித்தனுடைய கதை வந்து கவந்தனும் காமனும் ஒரு 2 பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு கதை தான். இந்த கதையே வந்து மங்கையர்க்கரசி முனைவர் அவர்கள் உண்மையிலேயே மங்கையருக்கு மட்டும் அரசியல்ல ஒரு கதை சொல்லிக்கும் அரசி என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த கதையை வந்து தீபாவளி நெருங்கி வரக்கூடிய நேரத்துல வந்து படபடன்னு வெடிக்கும்ல தீபாவளி, அந்த மாதிரி இந்த கதையை ரொம்ப சிறப்பா அப்படியே படபட என்று வெடித்தாலும் இது வந்து அணுகுண்டு, இது லட்சுமி வெடி, இது தரச்சக்கரம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து இந்த 2 பக்க கதைகள் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னதோட பல தரவுகளை முன்வைத்து இந்த கதையை அவங்க சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த கதை வந்து உண்மையிலேயே ஒரு சமூகத்தினுடைய சீர்கேடுகளையும் அவல நிலைகளையும் சொல்லக்கூடிய தன்மையோடு இருக்கக்கூடிய செய்தினே நம்ம சொல்லலாம். ஆனா இத வந்து அவர் என்ன எப்படி சொல்ல வருகிறார் பாருங்க. ஒரு 2 பக்கங்களாக எடுத்துக்கொண்டு, அதாவது நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் இருக்கிற மாதிரி 2 பக்கங்களா எடுத்துக்கொண்டு ஒரு பக்கம் எப்படி இருக்கிறது, மறுபக்கம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாகரீகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய உயர்வையும் ஒரு மனிதனுடைய உயர்வையும் உயர்வையும் ஒரே காட்சியில் காண்பிப்பதுதான் நாகரிகம். இதை பத்தி அவங்க சொல்றாங்க. அதாவது நாகரிகத்தினுடைய அடிப்படை தத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா போட்டி, வேகம், அவசரம் எப்படிதான் இருக்கும். இத ஒரு 3 பாயிண்ட்ல வைக்கிறாரு. இந்த நாகரிகத்துல வந்து அருமையான காட்சிகளும் வெளிச்சங்களும்
அந்த வெளிச்சத்து போன்ற இருக்கக்கூடிய பற்கள் எல்லாம் கட்டுற மாதிரி இருக்கக்கூடிய தன்மையில இருக்கிற மாதிரி எல்லாம் சொல்றது வந்து எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, வெற்றி களிப்பு அப்படிங்கிற வெற்றி சிரிப்பு அப்படிங்கிறாரு. அதாவது நாகரீக யக்ஷனின் வெற்றி சிரிப்பு. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா, ஒரு மங்கிய வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய செயல்களை வந்து எப்படி இருக்குன்னா, எக்களிப்பு சிரிப்பு அப்படின்னு சொல்றாரு. எக்களிப்பு சிரிப்பு அப்படிங்கிறத 2 பேருக்கும் வந்து அந்த தொழிலுக்காக வந்தவளுக்கு அவளுடைய வயிற்று பசியை போக்கக்கூடியதற்கு பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு எக்களிப்பு சிரிப்பு. அதே போல அவன் என்ன நினைத்து வருகின்றானோ அவளோடு ஈடுபடக்கூடியவனுக்கு வந்து ஒரு எக்களிப்பு சிரிப்பு அப்படின்னு சொல்லி அந்த எக்களிப்பு சிரிப்புங்காரு. அதே இது பின்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவன் வந்து சில்லறையை சிதற விட்டு போயிடுறான். அந்த சில்லறையை சிதற விட்டு போன உடனே என்னடா இப்படி போயிட்டானேன்னு சொல்லி அவனுக்கு இருக்கு. ஆனா அவன் வந்து உண்மையிலேயே அந்த சம்பளத்தை கொண்டு போய் தான் அவனுடைய வயிற்று பசியை கொள்ள வேண்டும். ஆனா அது அந்த சில்லறையும் போயிருது. அப்ப அந்த இடத்துல வந்து எக்கால சிரிப்புன்னு சொல்லி அந்த 3 விதமா அந்த அந்த கதையில வந்து சொல்லிட்டு போறாரு பாருங்க. இந்த மூளையை காட்டும்போது மனித நதிகளின் சுழிப்பு அப்படிங்கிற அந்த விபச்சாரம் நடக்கக்கூடிய ஒரு மூலையில வந்து இப்படிப்பட்ட இடங்கள்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஒரு நாகரிகத்துல வந்து வளர்ச்சி அடைந்த ஒரு தன்மையில அவசர உலகமா இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதே இது இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா, மங்கிய ஒளியில் நடக்கக்கூடிய பாலியல் தொழில். அந்த பாலியல் தொழில் ஈடுபடுறவங்களுக்கு வந்து எப்படிலாம் அவங்களுடைய குணாதிசயங்கள் இருக்கும், அவங்களுடைய நடைமுறை பாவனைகள்லாம் எப்படி இருக்கும், அதை சொல்ற மாதிரி அவங்க காட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த தொழில்ல இருக்கிறவங்க அப்படி இருக்காங்க. ஆனா அவளோட சேர்ந்து ஈடுபடக்கூடியவங்களும் அதுல வசதியானவங்க தான் இருக்காங்க. அப்போ அம்மா மங்கையர்க்கரசி சொன்ன மாதிரி இந்த சம்பாதிக்கக்கூடிய தன்மையில அந்த அதிகார வர்க்கங்களும் பணக்கார வர்க்கங்களும் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணங்களை எல்லாம் கொண்டு போய் ஒரு சில இடங்கள்ல வந்து இந்த மாதிரி பாதிப்புல கொண்டு விட்டுறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அது உண்மைதான். ஆனா அந்த உழைச்சு அந்த உழைப்பில் தான் வயிற்றை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிறவனுக்கு அதுல எல்லாம் ஒரு ஈடுபாடு போறதுக்கு இடம் இல்ல. அவன் தான் ஒரு 30 ரூபாய் கொடுத்து சக்கையா புழுங்கி எடுத்துடுறான். அதுக்கு மேல அவனுக்கு என்ன உணர்ச்சி வரப்போகுது அப்படின்னு சொல்ற மாதிரி அது வந்து ஒரு உழைப்பாளருடைய தொழிலாளருடைய நிலை எப்படி இருக்குங்கிறத வந்து அந்த வரியில சொல்லிட்டு போறாரு. இன்னொரு இந்த ஓமானங்களை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, கட்டடங்கள் பெரிய பெரிய கட்டடங்கள், அதற்கு ஒண்டியாக இடையில் போகக்கூடிய அந்த ரஸ்தாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, கிளை நதிகள், அதாவது ஒரு பெரிய நதி போயிடும், கிளை நதிகள் அங்கங்க ஓடும்ல, அத வந்து ஒரு உவமையாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. 2 பக்க கதையாக இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தைகளையுமே நம்ம படிக்கும்போது மிகவும் சிறப்பா இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல போகணும் அப்படின்னா, ஒண்ணு அவன் வந்து ஆசாமியா இருக்கணும். சாமியா இருக்கக்கூடாது, ஆசாமியா இருக்கணும். இன்னொன்னு குருடனாக இருக்கணும். சரி ரைட்டு, குருடனா இருக்குன்னு நம்ம சொல்லிடலாமா? அப்ப கண்கள் இருக்கு, அதுக்காக பார்க்காம இருக்க முடியுமா? அப்படின்னு சொன்னா கூட, இரும்பு தத்துவம் கொண்ட மனிதனாக இருக்கணும்னு சொல்றாரு. அந்த 3 வரியும் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, இரும்பு தத்துவம் கொண்ட மனிதனாக இருக்க வேண்டும். அப்ப அப்படிப்பட்டவன் தான் இந்த இடத்துக்கு போக வேண்டும். அப்ப இதுல வந்து காட்சியில பாத்தீங்கன்னா, கண்ணை பறிக்கக்கூடிய வெளிச்சம், அந்த கண்ணை பறிக்கக்கூடிய வெளிச்சம், அது வந்து கண்ணை பறிக்கிற வெளிச்சம். அதே மாதிரி இதயத்தை உள்ளத்தை பறிக்கக்கூடிய நாகரிகம் அப்படி இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வரும்போது, இந்த இடத்துல வந்து கண்ணை பறிக்கல. ஆனா கண்களால் பார்க்க முடியாத தன்மைதான் இருக்கிறது. ஆனால் கண்களால் பார்க்க முடியாட்டாலும் என்ன செய்ய? பார்த்துத்தான் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால நம்ம தத்துவம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். அதை நம்ம போய்க்கிட்டே இருக்க முடியாது. கண்ணை மூட வேண்டாம். எல்லாம் வயிற்றுக்காகத்தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக எடுத்துட்டு இந்த இது போனோம். இன்னொன்னு இந்த பாலியல் தொழில் பார்க்கிறவங்களுக்கு ஒரு சொல்லுவோம்ல, ஒரு தொழில் தர்மம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இதை வந்து அந்த வார்த்தையும் இதுல வந்து கொஞ்சம் போட்டுக்காரு பாருங்க. ஏண்டா பேடி பயலே, பிச்சைக்காரின்னு நினைச்சியோ என்று சில்லறைகளை விட்டுரு. அந்த வார்த்தையில பாருங்க. அவ தொழில் பண்றது பாலியல் தொழில் தான். ஆனா என்ன நீ பிச்சைக்காரன் நினைச்சியா? எனக்குன்னு ஒரு கெத்து இருக்கு, நான் அப்படிதான் பண்ணுவேன் ஏன்னா அப்படின்னு சொல்ற மாதிரி அவளை பொறுத்தமட்டில் அவளுடைய தொழில் தான் தர்மம். அந்த தொழில் தான் செய்யும் தொழிலை செய்யணும் மாதிரி அவ அதை நினைச்சுக்கிறா. அந்த மாதிரி அந்த பயணிச்சுக்கிறான். ஆனா இதுல ஒரு அனுபவம் இல்லாத ஆளுகளும் இப்படி ஒரு சில நேரத்துல மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க அப்படிங்கிறதையும் வந்து
கதாசிரியர் ரொம்ப சிறப்பா இதுல எடுத்து வச்சிருக்காங்க. அருமையான கதை. உண்மையிலே 2 பக்க கதையா இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய காட்சிகளும், செய்திகளும், கருத்துக்களும், இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய சீர்கேடுகள், அவலநிலைகள், அது எப்படியெல்லாம் இருக்குது, அது தொழிலாளர் வர்க்கம் எப்படி இருக்கும், அதே மாதிரி பணக்கார வர்க்கம், மேல்தட்டு வர்க்கம் எப்படி இருக்குங்கிறத விட்டு விட்டு வைக்கிறாப்புல. உண்மையிலே சிறந்த கதை. வாழ்க வளமுடன். அம்மா மங்கையர்க்கரசி முனைவர் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கத்தையும், வாழ்த்துக்களையும், பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி தோழமையே. பின்னூட்டம் சொல்லுகிற ஆளுமைகள் முடிந்தளவு நேர மேலாண்மையை கடைபிடிக்கவும். காரணம், நாம ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நிறைவு பண்ண வேண்டிய கடமையில இருக்கிறோம். பின்னூட்டம் கொஞ்சம் சரிவாகவும் நேரத்திற்குள்ள அடங்கினால் இன்னமும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். நன்றி. அடுத்ததாக அறச்செல்வி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியரே கொஞ்சம் பொறுக்கணும். அதாவது இது சின்ன கதையா இருக்குன்னா கொஞ்சம் நிறைய சொல்லிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. நான் அதை குற்றமா சொல்லல. நாமளே ஒரு உறுதியை உருவாக்கி நம்மளே கடைபிடிச்சாதான் சரியா இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. நன்றி. நல்லது. இன்றைய கதை சொல்லி ரொம்ப அருமையா சொன்னாங்க. கதையை படபடன்னு சொன்னாலும் ஆனா வார்த்தைகளும் உச்சரிப்பும் தெளிவா இருந்துச்சு. நல்ல கதையை கொண்டு போனாங்க. நிறைய விஷயங்களை சொன்னாங்க. வரலாற்றையும் மேற்கோள் காட்டி சொன்னாங்க. நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். கதையோட மைய கருத்து, கதை, அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. சொன்ன விதமும் அருமை. அவங்க அந்த கதையோட தலைப்புக்கு என்ன விளக்கம்ன்றத கடைசியில சொல்றேன்ட்டு அதையும் சொன்னாங்க. கதை சொல்லிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த கதை அவங்க கதை சொல்லி சொன்ன மாதிரியே என்ன பொறுத்த வரைக்கும் அதான், புதுமை பித்தனோட கதைகள் கற்பனையில எழுதுறது கொஞ்சம் தான். மத்தபடி அவர் அனுபவிச்சது, அவர் பார்த்தது எல்லாத்தையும் அப்படியே எழுதுறாரு. எழுதும் போது யாருக்காகவும் பயப்படல. என்ன வார்த்தையோ அந்த வார்த்தையை அப்படியே போடுறாரு. நாகரிகம் கருதி எந்த ஒரு இதுவும் இல்ல. யதார்த்தத்தை அப்படியே பளிச்சுன்னு எழுதுறதுனாலதான் அவரு சிறுகதை மன்னனா இருக்கார் போல இருக்கு. இந்த கதையில அந்த ஒரு இது எனக்கு பழைய நினைவை கொடுத்துச்சு. கண்ணை பறிக்கும் விளக்குகள், உள்ளத்தை பறிக்கும் நாகரிகம், மனிதனின் உயர்வையும் உடையையும் ஒரே காட்சி காண்பிக்கும் நாகரிகம். நான் மெட்ராஸ்க்கு என் வாழ்நாள்ல 4 தடவை இல்லாட்டி 5 தடவை தான் போயிருப்பான். பகல்ல போவான், அவங்க வீட்டுல தங்குவோம். அப்புறம் அதே மாதிரி பகல்லே வந்துடுது. இரவு நேரம் நான் மெட்ராஸை பார்த்ததே இல்லை. இந்த தடவை தான் தோழி வீட்டுக்கு போகும்போது இரவு நேரத்தை பார்த்தா, எப்பா, ஒரு சின்ன குழந்தை வேடிக்கை பார்த்துச்சுன்னா எப்படி பார்க்குமோ அப்படி பார்த்தா. அவ்வளோ அலங்கார விளக்குகள், அப்படியே அந்த வெளிச்சத்துல மக்கள் நீந்தி போற மாதிரியே இருந்துச்சு. அந்த மெட்ராஸ்ல இப்படிதான் நைட்ல இருக்குமான்னு நான் அப்பதான் பார்த்தேன். பரபரப்பு ஓடிட்டே இருக்கு. நான் கேட்டேன், எங்கடி இவ்வளவு ஜனங்களும் ஓடுதுங்க? மணி 9 போகுது, இப்பவும் ஓட்டத்திலேயே இருக்கு. காலைல 6-7 மணிக்கு ஆரம்பிக்கிற ஓட்டம் நிறுத்தவே மாட்டாங்குதான்னு. டவுன் இவ்வளவு பரபரப்பா இருக்குங்கிறது நான் இப்பதான் பார்த்தேன். அந்த பரபரப்பான இடத்துலயும் சந்தடியில இப்படி ஒரு கேவலமான ஒரு நிகழ்வும் நடந்திருக்குன்றத ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. அந்த நிகழ்வையும் அம்மா ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. கதை சொல்லி சொல்லிட்டாங்க, சாத்துரையாவும் சொல்லிட்டாங்க பின்னோட்டத்துல. அதனால இதுல உள்ள வார்த்தைகள், யதார்த்தமான வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சீர்கேட்டை ரொம்ப அருமையா வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. இப்பவும் இது நடந்துட்டு இருக்குங்கிறது ஒரு கசப்பான உண்மை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமே, மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக பணித்துளி பாலசுப்ரமணியன் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். முனைவர் மங்கையர்க்கரசி அம்மா மிக அற்புதமான முறையில் இந்த சிறுகதையை சொன்னார்கள். பல தகவல்கள், பயனுள்ள தகவல்களையும் அவர்கள் தந்தார்கள். சிறப்பு அம்மா. இந்த கதையில் புதுமைப்பித்தன் அவர்கள் 2 பகுதியாக சொல்லக்கூடிய அந்த செய்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல்ல என்ன அப்படின்னா, அந்த மின் விளக்குகள், அந்த மின் விளக்குகள் வரிசையாக இருக்குது. அம்மா சொன்னாங்க இல்லையா, 4 முறை 5 முறை தான் போனேன்ட்டு சென்னைக்கு. நான் 40 ஆண்டுகள் அங்கே வாழ்ந்தவன். சென்னை நகரம் எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த புதுமைப்பித்தன் அவர்கள் இதில் சொல்லும்போது மின்சார விளக்குகள் வரிசையாக இருக்குது, முத்து வரிசை மாதிரி காணப்படுது. அதனை தேவர்கள் பார்த்தால் வியந்து போவார்கள் அப்படிங்கிற ஒரு வரியையும் அவர் அதில் பதிவு பண்ணியிருப்பார். ஆனால் அதுக்கு அடுத்த பக்கங்களில் அவர் சொல்லும்போது,
அந்த மின் விளக்குக்கு நேர் ஆப்போசிட்டா இருள்ல தவிக்கக்கூடிய பெண்கள், அந்த விலை மகளிர். அப்போ இவர்களுடைய வரிசையை பார்த்து வியந்து போவார்களா இந்த தேவர்கள்? அல்லது இந்த வரிசையை பார்க்க அவர்கள் வரவில்லையா? ஏன் வரல? அப்ப இப்படிப்பட்ட மனிதர்களை படைத்தது தெய்வங்கள் தானா என்ற ஒரு ஆழ்ந்த சிந்தனையையும் அதுல தொக்கி நிக்குது. இதை நான் இந்த மாதிரி தான் பார்க்கிறேன். அதே போல முனைவர் மங்கையர்கரசி அம்மா சொன்னாங்க, என்ன அப்படின்னா இந்த PS ராமையா அவர்கள் சொன்ன அந்த கருத்து. இதுல இன்னொன்று, அந்த ஆல்டஸ் ஹக்ஸ்லி அவருடைய கதையினுடைய தழுவல் அப்படிங்கிறது மிகப்பெரிய பொய். என்ன அப்படின்னா, ஆல்டஸ் ஹக்ஸ்லியினுடைய அந்த கதையில வரக்கூடிய பீட்டர் அப்படிங்கிற ஒரு ஒரு வாலிபன், அவன் என்ன பண்றான், இந்த வசந்த பருவத்துல பூங்காவில் உலா வரக்கூடிய காதலர்களை கண்டு அவனுக்கும் அப்படியான ஒரு பெண் வேணும், அன்பு செலுத்தவும் தன்னை காதலிக்கவும், எவளாவது ஒரு பெரிய இடத்து பெண் ஒருத்தியோ அல்லது குறைந்தபட்சம் தன்னை போல ஒரு அனாதை பெண்ணோ, அப்ப அவன் அனாதை, அந்த பீட்டருங்கிறவன் அனாதை பெண்ணோ கிடைக்க மாட்டாளா என்ற ஏக்கத்துலதான் கற்பனை காதல் எண்ணங்கள்ல மூழ்கி அவன் அப்படியே பூங்காவில் வலம் வரான். யாராவது நல்ல பணக்கார பெண்ணா கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஆனா கடைசியா என்னாவது, ஒரு பெண்ணை இவன் விரும்ப முயற்சி பண்ணும்போது அவங்க பணக்கார திமிரில் என்ன பண்றாங்க, நாயை அவுத்து விட்டுறாங்க. அந்த நாயிடம் கடிபட்டு இறுதியில் அவமானப்பட்டு திரும்புறான் அந்த பீட்டர். அதன் பிறகு இவனுடைய நிலைமையை கண்டுதான் அங்கேயும் அந்த யாரு ஹக்ஸ்லியினுடைய கதையிலையும் ஒரு பெண் வரா. அந்த பெண்ணு இவனை ஓடி போய் வான்னு கூப்பிடுற மாதிரியும், இவன் இல்லை இல்லை நான் போறேன் அப்படின்னு அவன் கிளம்புறான். கிளம்பும்போது தான் ஒரு பவுண்டு நோட்டையும் எடுத்து அவட்ட கொடுத்துட்டு ஓடோடி போறான். ஆனா புதுமைப்பித்தன் அவர்கள் சொல்லக்கூடிய கதையில வரக்கூடிய அந்த சம்பவங்களே வேற. இவர் சொல்லக்கூடியது அந்த சாதாரண மனிதருடைய இயல்பான அந்த வறுமையான அவல நிலையை உச்சகட்டமா காட்டக்கூடிய ஒரு நிலை இந்த புதுமைப்பித்தன் அவர்கள்ட்ட இருக்கு. அது வேற மாதிரியான கதை, அந்த ஹக்ஸ்லியினுடைய கதை. அதனால இந்த சிறுகதை மிக அற்புதமானது. இது புதுமைப்பித்தன் தான் அவர்கள் தான் இயற்றினார் என்பதற்கு பலவிதமான சான்றுகள் இருக்கு. ஆனா இதுல அவர் தயாளன் என்று சொல்லக்கூடியவரா யாரோ ஒருத்தர், அவர் தான் ஹிந்து பத்திரிகையில தவறாக எழுதி அவருடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு நடந்து கொண்டார். தேசிகன், தயாளன் இல்ல, தேசிகன். தேசிகன் அவர்கள் இவரை பற்றி ஹிந்து பத்திரிகையில தவறுதலாக எழுதி ஒரு களங்கத்தை உண்டு பண்ண முயற்சித்தார். அதற்கு பலவேறு விமர்சனங்கள், மறுப்புகள் எல்லாம் வந்தன. மிக அற்புதமாக கதை சொன்னார் முனைவர் மகேஸ்வரி அம்மா. வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ஐயா. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக பொன் ஏழுமலை தோழர். வணக்கம். மிக அருமையான கரு, இந்த கதையினுடைய கரு மிகவும் அருமையானது. ஆனால் இதில் டேக் ஹோம் மெசேஜ்ன்னு சொல்லுவாங்க. ஒன்றை படித்தவுடன் நம்மை பாதிப்பது எது, நம்முடைய சிந்தனையை தூண்டுவது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கு பேசப்பட்ட விஷயங்கள் அந்த கோணத்தில் இல்லை என்பது என்னுடைய கருத்து. அதாவது ஒரு கதைன்னு சொன்னா அதில் ஒரு தரவுகளும் புள்ளி விவரங்களும் கொண்டது மட்டுமே இருந்தால் அது கதையாக இருக்காது, அது ஒரு கட்டுரையாக இருக்கலாம். ஆனால் இது கதை என்பது அதற்கு புனைவுகள் தேவைதான், அது யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இதுல என்னோட கோணத்துல நான் பார்க்கும்போது கவந்தனும் காமன், கவந்தன் என்றால் பொருளாதார சுரண்டல், காமன் என்றால் அந்த பொருளாதார சுரண்டலின் வழியாக வரக்கூடிய அவலங்கள், அப்படிதான் எடுத்துக்கணும். பொறியியல் என்ன நாங்க சொல்லுவோம்னா, when there is a vacuum air will find its way அப்படிம்பாங்க. அப்படின்னா வெற்றிடம் என்று ஒன்று இருக்க முடியாது, அது இருந்தால் அந்த காத்து போய் பூந்துடும். அதை யாருமே அது பூத்த வேண்டிய அவசியம் இல்லை. எப்படின்னா இப்போ ஒரு மேட்டுல இருந்து தண்ணி கீழே வர்றதுன்றது இயல்பு. ஆனால் கீழே இருக்கிற தண்ணியை நம்ம பம்ப் பண்ணி ஓவர் டேங்கை ஏத்துறோம், அது செயற்கை. அது மாதிரி பண்றோம். அது மாதிரியான இந்த பொருளாதார சுரண்டல் ஒரு இடத்தில் குவியும் போது அது பல்வேறு விதமான அவலங்களுக்கு இட்டு செல்லும்.
அப்படின்றது தான் உண்மை. இப்போ எடுத்துக்கங்க, இப்போ நம்ம இதுலேயே இப்போ சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு ஒரு ஸ்டாச்சுட்டரி வார்னிங் வந்து ஒரு பொட்டி மேலே எழுதுறோம். மது உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் பண்றோம். ஆனால் ரெண்டையும் உற்பத்தி பண்றதை நம்ம நிறுத்தணுமா? நிறுத்தலை. ஏன் அப்படின்னு சொன்னா அது பணம் படைத்தவர்களுடைய தேவையாக இருக்கிறது அப்படிங்கிற அதனுடைய ஒரு பகுதி தான் அந்த காமம். பணம் படைத்தவர்களுடைய தேவை வந்து வசதி, காரு, வீடு, பங்களா, வந்து விதவிதமான உணவுகள் என்பது அது ஒரு தீனி. அப்புறம் உடலுக்கான தீனி காமம். அது ஒரு பெண்ணோட இருக்காது. நான் நான் பல பெண்களோட போகணும், இல்லை நடிகையோட போகணும் அப்படின்ற மாதிரி. நான் அந்த காலத்திலேயே வந்து நான் 70களில் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு செய்தி படித்தேன். இப்போ நினைவுக்கு வருது. அது மன்மோகன் தேசாய்னு ஒரு ப்ரொடியூசர், வந்து இந்தி பட ப்ரொடியூசர். அவர் பம்பாயிலிருந்து காலையில் ஃப்ளைட்டில் பெங்களூர் வந்துட்டு அங்கே சில நண்பர்களோட சீட்டு அடித்து அந்த ஒரு ஹோட்டலில் வந்து மசால் தோசை நல்லா இருக்குமா, அந்த மசால் தோசையை சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஃப்ளைட்டில் போயிடுவார் அப்படின்னா. இது எதுன்னு சொன்னால், பணம் ஒரு இடத்துல குவியும் பொழுது அது பல்வேறு விதமான சீர்கேடுகளுக்கு அடித்தளமாக அமைகின்றது அப்படின்றது தான் இது. இப்போ நம்ம தமிழ்நாடே எடுத்துக்கங்களேன். இப்போ மதுன்றது வந்து தவறுன்னு எவ்வளோ சொல்கிறோம். ஆனால் மதுவினால் ஒரு வருடத்திற்கு 30,000 கோடி ரூபாய் வருவாய் வருகிறது. அதை வந்து தவிர்க்க முடியாதுன்ற ஒரு கருத்து வைக்கப்படுது. அது மாதிரி இந்த பொருளாதாரம் என்பதை சுரண்டல் தான் ஏழை பணக்காரன் என்பதும், இந்த விபச்சாரம் என்று சொல்லப்படுகின்ற பாலியல் தொழிலும் என்பதே இந்த கதையோட கருத்து. நீங்க பாருங்க, எந்த போர்ட் சிட்டி, அதாவது துறைமுக நகரங்களை பார்த்தீங்கன்னா அதை சுற்றி நிச்சயமா பாலியல் தொழில் இருக்கும். அது வந்து இங்கே இல்லை, இங்கே சென்னை கிடையாது, அந்த பக்கத்தில் நியூயார்க் பக்கத்தில் இருக்கிற துறைமுகம் பார்த்தா வளர்ந்த நாடுகளில் கூட அந்த ப்ராஸ்டியூஷன்றது வந்து போர்ட் சிட்டி அண்ட இருக்கும். ஏன்னு கேட்டால் அங்கே பணமும் இருக்கிறது, அது மிக அதிகமாக செலவழிக்கப்படுகிறது. ஆகையினால் இந்த தொழில் பெருகும். அதனால பாலியல் தொழிலில் அவங்க விரும்பி செய்வதல்ல, இந்த பணம் என்பது அவர்களே அப்படி செய்ய வைக்கிறது. இந்த பொருளாதாரம் என்பது எல்லாருக்கும் எதெல்லாம் கிடைச்சிடுதுன்னா அதுக்கப்புறம் பாலியல் தொழில் இருக்குமா? இருக்காது. அதனால அதுக்கு மூல காரணம் வந்து பொருளாதாரம் தான். அதுக்கு இந்த சமூக அமைப்பு, அதை பாதுகாக்கின்ற அரசுகள், அரசுகள், அனைத்து அரசுகளும் இந்த சீர்கேடுகளை பாதுகாக்கின்றன என்பதுதான் உண்மை. அதுதான் இந்த கதையினுடைய கருத்து அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சிந்தனைக்கு தோன்றுறது. அதை வந்து நீங்க எண்ணி பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக அம்மா விஜயலாமா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முனைவர் மங்கையர்க்கரசி மிக சிறப்பாக கதையை சொன்னார்கள். பல்வேறு தகவல்களோடு அவர்கள் சொன்னது கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருந்தது. கருத்து வழங்கியவர்களும் இதற்கு முன்னால் பேசிய எல்லாரும் வந்து அவரவர் கோணத்தில் அவருடைய கருத்தை தெரிவித்தார்கள். நானும் சுருங்க சொல்கிறேன். இதுக்கு முன்னால ஏழுமலை தோழர் சொன்னாங்க, ஜெயகாந்தன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, ஒரு ஊரில் ஒரு விபச்சாரி இருந்தால் அப்படின்னு. அது ஏன் அப்படி எழுதணும்? ஒரு ஊரில் ஒரு ஆணால் ஒரு பெண்ணானவள் விபச்சாரி ஆக்கப்பட்டாள் அப்படின்னு ஏன் எழுதுறது இல்லை அப்படிங்கிற மாதிரிதான். இப்போ பொன் ஏழுமலை தோழர் சொன்ன மாதிரிதான், வேர் தெர் இஸ் மோர் மணி, அங்க வந்து எப்படி பணப்புழக்கம் அதிகமா இருக்குதோ அவங்க அதை வந்து செலவழிக்க வழியில இந்த மாதிரி ஒரு வழிக்கு செல்கிறார்கள் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளணும். இன்னொன்னு, இவரு பட்டணத்தை பத்தி சொல்றாரு, மிக அந்த கண்ணை பறிக்கும் வெளிச்சங்கள் அப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் பட்டணத்தை பத்தி எழுதிட்டு போயிருக்கலாமே, அது இப்படி இருந்தது, அங்க மக்கள் இப்படி பணத்தை புழங்கினார்கள், அல்லது இப்படி அதனுடைய அந்த அந்த பட்டணத்தினுடைய வளர்ச்சியை வந்து எழுதியிருக்கலாமே. எப்பவுமே அவர் எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த எளியோர் பக்கம் நிக்கிறாரு. அது கண்கூடா நமக்கு ரொம்பவே நல்லா தெரியுது. ஏழ்மையினுடைய பக்கத்திலே அவர் எழுதியிருக்கிறார், நிக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். இன்னொன்னு, அந்த பெண் கதாபாத்திரத்தில் இந்த பொன்னகரத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரிதான், ஒரு பெண்ணானவள் வந்து செய்யக்கூடிய செயலை அரசெல்வி அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி கேவலமான ஒரு செயல் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு. அம்மா மன்னிக்கவும், அவரவருக்கு அவர்களின் செயல் அந்தந்த நேரத்திற்கான நியாயமாகத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். சரி, நம்ம சொல்றோம் இந்த ஏழ்மை நிலைக்கு இப்படி இந்த ஒரு தொழிலை செய்யறேன்னு, ஆர் வி ஹெல்பிங் தம்? நம்ம அவங்களுக்காக போய் கை கொடுக்குறோமா? செய்யலையே. அதனால அவங்களுடைய தொழிலை வந்து ஒரு கேட்கலாம், ரொம்ப எளிமையா கேட்டுட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம ஒரு கேட்கிற நிலைமையில நம்ம இருக்கிறோம், அவங்க பதில் சொல்லக்கூடிய எதிரில அவங்க இருக்கக்கூடியதுனால அந்த மாதிரி ஒரு கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியதா இருக்குது.
அவங்களுக்கு வேற வழி இல்லை அப்படிங்கன்னு செய்யறாங்க. ஆனா இதே சமயத்துல நான் இன்னொன்னு கருத்தை பதிவு செய்ய விரும்புறேன். எப்போ பார்த்தாலுமே ஒரு விலை மாது அப்படின்னு தான் கதைகள் வந்துட்டு இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு வழி இல்லை அப்படின்னு சொன்னானா அவன் இந்த வழியை தேர்ந்தெடுத்து கொள்ளாருன்னு. இப்ப சம காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஹஸ்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய மெயில் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. இத எத்தனை பேர் எழுதுறாங்க எனக்கு தெரியல. ஒருவேளை நான் வாசிக்கலையோ என்னவோ தெரியல. அப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹஸ்லர் லைஃப்பை பத்தி ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க? பெண்ணையே சாடிட்டு இருக்காங்க. பெண் தான் ஒரு விலை மாது அப்படின்னு சொல்லிட்டு மெயில் செக்ஸ் ஒர்க்கர்ஸை பத்தி இன்னும் வரலையோ அப்படின்னு தோணுது. ரொம்ப அருமையான கதை. கதையை பத்தி எல்லாரும் வாசிச்சாச்சு. 1-2 பக்கத்தில் அடங்கிய கதை தான். கருத்தா சொல்லணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. சுப்பிரமணியன் தோழர். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த கதையை சொன்ன மங்கையர்க்கரசி அவர்கள் ரொம்ப ஆற்றலுக்காக சொன்னாங்க. நல்லா ஒப்பிட்டு சொன்னாங்க. கவுந்தனுக்கு நல்ல விளக்கம் சொன்னாப்புல. நல்ல குரல் வளம். இந்த விரல் மஞ்சள் அது அப்படிங்கிறது இந்த விரல் மாதிரி இருக்கிறதுனால விரல் மஞ்சள்னு நம்ம சொன்னோம். அவர் வேறொரு பொருள் சொன்னார். ரொம்ப அருமை. அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இதுல தலைப்பு கவந்தனும் காமனும். இந்த ஏன் இப்படி சேர்த்து வச்சிருக்காரு? ஒரு அரக்கனும் காமம் அப்படின்னு சொல்லி ஏன் சேர்த்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிற போது எனக்கு தெரிந்தது, காமம் இருந்தால் அரக்கனாவான், காமம் இருந்தால் அரக்கனாவான். அதுதான். அந்த கவந்தன் வயிற்று பசிக்காக பறிச்சு சாப்பிடுறான். அதே மாதிரி அந்த பெண்ணும் காமத்தினால இல்லை, வயிற்று பசிக்காக பறிச்சு சாப்பிடுறாப்புல. இந்த இது பண்ணுது. இதுல முதல்லயே சொல்லுதாரு பாருங்க, இது கலியுகம் அல்ல, விளம்பர யுகம். ரொம்ப அருமையானது. அப்புறம் நாகரிகத்தின் அடிப்படையான தத்துவம், போட்டி, வேகம் இதெல்லாம் இருக்கிறது. எல்லாம் ரொம்ப அருமையான இடங்கள் அதெல்லாம். இன்னும் பாருங்க, ரொம்ப அந்த இது அந்த பெண்ணு எப்படி இருக்கு, குங்கும பொட்டு, பெரிய பொட்டு, மல்லிகைப்பூவு, இன்னும் விளம்பரத்திற்குரிய சரக்குகள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருதாப்புல. ரொம்ப அது விவரிச்சு எழுதுனா அசிங்கமா போயிடும் அப்படின்னு நாசுக்காக ஒற்றை வரியில சொல்லி முடிச்சிருந்தாரு. அந்த பெண் போடா, நான் என்ன பிச்சைக்காரனா நினைச்ச, போடா பேடி அப்படின்னு சொல்லுதாப்புல. என்னை பொறுத்த அளவுல அந்த பெண் இழுப்புக்கு போகாத அவன்தான் உண்மையான ஆளுமை நிறைந்த ஆண்மகன் அப்படின்னு சொல்ல தோன்றுகிறது. அவன் வயிற்று பசியை தன்னிடமுள்ள சில்லறைகளை கொடுத்து நிவர்த்தி செய்கிறான். அவளுடைய வயிற்று பசியை போக்குகிறான். அதனால இதுதான் உண்மையான தியாகம். இவன் பட்டினி அடக்கான். இவன் பட்டினியா கிடந்து அவ வயிற்று பசியை தீக்கிறான். ஆக இவன் உண்மையான ஒரு தியாகம் செய்திருக்கிறான் என்றே சொல்ல தோன்றுகிறது. அதன் தலைப்புக்கு சொல்லிட்டேன். அந்த காமம் இருந்தால் அரக்கனாவான் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த தலைப்பு அப்படி வச்சிருக்கிறாரு என்று சொல்ல தோன்றுகிறது. ரொம்ப அருமையான கதை. புதுப்பித்தனின் கதைகளில் இதுவும் ஒரு சிறந்த கதையாகும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி. பிரபாகர் ஐயா, நீங்க எதுவும் சொல்றீங்களா? வணக்கம். அந்த காலகட்டத்திலேயும் புதுமைப்பித்தனுடைய அந்த மன ஈர்ப்பு இருக்கு பார்த்தீங்களா, சமூக மன ஈர்ப்பு, அதனுடைய வெளிப்பாடு ஒரு பக்கத்துல கூட ஒரு படைப்பாளியால பண்ண முடியும். என்ன ஒரு வெளிப்பாடு பாருங்க. இந்த விஷயத்துல என்ன ஒரு பதிவு. எல்லாரும் பின்னோட்டம் சொன்னாங்க. ஆனால் அந்த அம்மா இருக்கு இல்லையா, இன்னைக்கு கதை சொன்ன அந்த அம்மா திருவானந்த வாரியார் கணக்க அந்த கதையும் சொல்லி
அந்த விளக்கங்களையும் சொல்லியாச்சு. அதுல சொல்றதுக்கு வேற ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நிகழ்வு. நல்லா ரசிச்சோம், நல்லா இருந்தது. என்ன அங்கதான் புதுமை பித்தன் இருக்கார், அது இல்லைன்னா பிறகு என்ன புதுமை பித்தன், அதான் பண்ணியிருக்கார். அடேப்பா நல்லா இருந்தது இன்னைக்கு. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. அம்மா பேராசிரியரை நிறைவா எதுவும் சொல்றீங்களா? நான் பொதுச் செயலாளர் பேச போறேன். ஒரு சில அந்த பின்னோட்டத்தை வச்சு ஒரு சில கருத்து சொல்றேன். இந்த கதையில நம்ம பார்த்தோம்னாக்கா அந்த விலை மாதுன்ற வார்த்தையே அவர் பயன்படுத்துற மாதிரி எனக்கு தெரியல. ஃபுல்லா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த சூழலா அந்த பெண்ணை வந்து நமக்கு அறிமுகப்படுத்துறாரு. சுத்தி இருக்கிற அந்த வர்ணனை தான் நமக்கு அதுல சொல்லுதே தவிர அந்த விலை மாதுன்ற சொல்லு பயன்படுத்துற மாதிரி எனக்கு தெரியல. நீங்க அந்த இன்னொரு அம்மா சொன்ன மாதிரி அவர் அந்த சமூகத்துல இன்னொரு பக்கம் இருக்கிற அவலத்தை கண்டிப்பா சுட்டி கட்டி போறாரு. எங்களுக்கு பேராசிரியர்லாம் எங்களுக்கு எம்ஏ படிக்கும் போது நடத்தினப்ப பொன்னகரம் எங்களால மறக்கவே முடியாது. என்னவோ கற்பு என்று கதைக்கிறீர்களே, இதுதான் ஐயா பொன்னகரம். இன்னைக்கும் அவர் சொன்ன அந்த டைலாக் எனக்கு ஞாபகம் இருக்கும். அப்புறம் எடுத்து படிக்கும் போது அது மறக்கவே இல்லை எனக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு சமுதாயத்தில் நிறைய அந்த அதாவது இது ஒரு பேசக்கூடாது அப்படின்னு ஒரு தடையெல்லாம் பண்ணாரு. இந்த பக்கமும் ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. அதுக்குமே இவரு சொல்லியிருக்கிறார், நீ வந்து ஒரு சோட்டா விமர்சகன் வந்து அவன் என் மேல கத்தி போட்டானா அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படல, நான் சொல்ல வேண்டியதை கண்டிப்பா சொல்லிட்டு தான் போவேன் அப்படின்றதான் இந்த சுந்தர ராமசாமி ஐயா கூட அந்த காட்டில் கலந்த பேரோசை என்ற புத்தகத்துல அதை பதிவு பண்றாரு. எதை பத்தியும் கவலைப்படல. ஏன்னா இந்த மாதிரி கதைகள்லாம் எழுதுற ஒரு பாலியல் தொழில் நடக்கிறத பத்தி எல்லாம் வெளிப்படையா பேசுறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பா விமர்சனம் எழுந்திருக்கும். ஆனா அந்த காலத்துல இன்னுமே அதிகமா இருந்திருக்கும் எதிர்ப்பு. ஆனா அதை பத்தி எல்லாம் அவர் கவலைப்படல. இந்த சமுதாய சீர்கேட்ட நான் வந்து நடக்கிறத நான் உள்ள வரைய நான் சொல்லுவேன் அப்படின்றதுல வந்து அவர் தெளிவா இருந்திருக்கிறார் புதுமைப்பித்தன். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. எனக்கு கொஞ்சம் வேகமா பேசிட்டேன்னா எனக்கு, ஏன்னா அது கிளாஸ் எடுக்கிற மாதிரியே நான் அது ஒரு இன்னும் கொஞ்சம் பயிற்சி வேண்டும், ஒரு அந்த கொஞ்சம் பொறுமை. அது ஏன்னா ரொம்ப அதிகமா ரெடி பண்ணல நான், அதனால அந்த ஒரு பதட்டம் இருந்ததுனால நான் அப்படி வேகமா பேசிட்டேன். அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்து கொஞ்சம் நல்லா பண்றேன் ஐயா. நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி பேராசிரியரே. நீங்க சொன்ன அதே செய்தி தான் நானும் சொல்ல நினைச்சது. அவர் விலைமாதர் அப்படிங்கிற சொல்லாடல் பயன்படுத்தல. ரெண்டாவது என்னன்னா, அந்த மாந்தர்கள் இருவரையும் அறிமுகப்படுத்தும் போது பசிங்கிற ஒரு ஒரு பொதுமை சொல்லுக்களை வச்சுதான் கொண்டுட்டு போறார். இவன் ஒரு விதமான பசியில இருக்கிறான், இவ ஒரு விதமான பசி. அடிப்படையில அவனுக்கு உடல் ரீதியான வயிற்று பசியும் அவனுக்கு இருக்கு. இது கொண்டு போன விதங்கள் கொஞ்சம் கதையினுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது, என்னுடைய பேராசிரியர் சொல்றது மாதிரி, பேராசிரியர் வா தேனப்பன் அடிக்கடி சொல்லுவார், தம்பி கதை எழுதுறது பெருசு இல்லை தம்பி, கதையில ஒரு சில நகாசு வேலை பார்க்கணும் அப்படிம்பாரு. அது மாதிரி அந்த கதையை அப்படி வாசகரிடம் கொண்டு போகின்ற பொழுது இவங்க இந்த கேரக்டர் தான் சொல்லாம அந்த வர்ணனை பின்புலத்தை வைத்து கொண்டு இவங்க இதுதான் அப்படின்னு நிலைநிறுத்திய கதையினுடைய போக்கு சிறப்பு. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினர் பொதுச் செயலாளர் தொலைமிக்க மருத்துவர் தா. அருமையாவர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். மங்கையர்கரசி அம்மா வந்து மிக அருமையா சொன்னாங்க. அவங்க ஒரு எம்ஃபில் ஆய்வு அதில் இருக்கிறதுனால ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு தமிழ் துறை தலைவர் வந்து இவ்வளவு உணர்வுபூர்வமாக இருந்து நம்ம தோழர்கள் இருப்பாங்க, கருகுரன் இருக்காரு, காமராசர் இருக்காரு, பழனியப்பன் இருக்காரு, அது வேற. அவங்க இந்த இயக்கத்தோட பயணிக்கிறவங்க. இந்த இயக்கத்துக்கு வெளியே ஒரு இலக்கியத்தை ரசனையோடு ரசிச்சு இவங்களுடைய மாணவர்கள்லாம் நம்ம கொடுத்து வைத்தவர்கள். ஏன்னா அவங்க பாடம் எடுக்கும்போது ரொம்ப அருமையா இருக்கும். ரொம்ப பலவித கருத்துக்களை அவருடைய புதுமை பித்தனுடைய நாமும் வியந்து வியந்து பார்க்கிறோம். புதுமை பித்தனின் பெண்கள் மிக அருமையான டாபிக். இது ஒரு முனைவற்பட்ட ஆய்வாக கூட யாராவது செய்யலாம், இல்லை செய்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அது ஒரு நல்ல கதை. இந்த இது வந்து கவுந்தனும் அந்த காமனும், நீங்க ஒரு இதுல வந்து கவுந்தன்றது ஒரு ராமாயண கதாபாத்திரம். தனுன்ற ஒருத்தன் தேவலோகத்துல ஒரு கந்தர்வ இணை இசை பாடகராக இருக்கான். இந்திரனுடைய சாபத்தினால அவனுக்கு கால்கள் போயிருது, தலை போயிருது, வயிறு மட்டும் இருக்கு, அதுல ஒரு ஒற்றை கண் இருக்கு, ஒரு வாய் இருக்கு, 2 கை இருக்கு. காட்டுல இவன் இருக்கிறான். அவன் வந்து விலங்குகளையும் மனிதர்களையும் அங்க போறவங்களெல்லாம் பிடிச்சு பிடிச்சு இழுத்து தன்னுடைய வயிற்றுக்குள் பசியை தீர்த்து கொள்கிறான். இதுதான் கவுந்தன். காமன் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்ப இந்த 2 கதாபாத்திரம் உள்ளவர். இன்னொரு புராண பாத்திரம் யக்ஷன்னு சொல்றாரு. அந்த டிராமின் ஓலம், அந்த நாகரிக உலகத்தில் டிராமினுடைய எக்கால சிரிப்புன்னு சொல்றாரு. டிராமினுடைய சத்தம் எப்பன்னா அது வேறு உலகத்தில்.
நாகரிக உலகத்தில் டிராமினுடைய ஓலம் யக்ஷனின் வெற்றி சிரிப்பை போல இருந்தது. யக்ஷன் யார்? அப்ப மகாபாரதத்துல தர்மன் ஒரு இவங்களுடைய சகோதரியர் எல்லாம் இழந்த போது ஒரு குளத்தின் அருகே வந்து 124 கேள்விகளை கேட்ட தேவதை, யக்ஷன்ற தேவதை. அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவன் சரியாக பதில் சொன்னதால் அந்த சகோதரிகள் எல்லாம் உயிர்ப்பித்ததாக ஒரு புராண கதை இருக்குது. இப்ப இந்த ரெண்டையும் வச்சுக்கிறார். கவுந்தன் ஒரு பக்கம், இன்னொன்னு பக்கம் யக்ஷன், இன்னொன்னு காமன் நமக்கு தெரியும். இன்னொரு பக்கம் வந்து நீங்க பாரதியினுடைய செல்வம் கட்டுரைகள்ல படிச்சீங்கன்னா உடைமையாவது களவுன்னு பார். உங்களிடம் இருக்கிற உடைமை, நீங்கள் ஒரு ஷர்ட் போட்டிருக்கீங்க, ஒரு வாட்ச் போட்டிருக்கீங்கன்னா இது சமூகத்தில் இருந்து திருடி கொண்டது அப்படின்றது பிரான்சினுடைய ஒரு தத்துவம். அதை செல்வம் கட்டுரையில் பாரதி சொல்லிட்டு போவோம். இப்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க உள்ள போனீங்கன்னா தான் இதுக்கு இந்த கதை தெரியும். இதுல மனிதனின் உயர்வையும் உடைவையும் ஒரே காட்சியில் காண்பிக்கும் நாகரிக சின்னங்கள்ன்றார். மனிதனின் உயர்வையும் உடைவையும், உடைஞ்சு போயிடா மனுஷன், அதையும் பார்க்கணும்னா நீங்க வந்து இது கலியுகம் அல்ல, விளம்பர யுகம். அதை பார்க்க வேண்டும்னா எப்ப பார்க்கணும்? ராத்திரியில பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு உள்ள கொண்டு வராரு. அதுல இந்த நாகரிகம் ஏன் இவ்வளவு அவசரம்? இந்த நாகரிக உலகத்தினுடைய சட்டமே என்னவென்றால் போட்டியும் வேகமும் தான். அப்ப இத உள்ள அப்படியே கொண்டு போறார் கதைகளை. இதுக்கிடையில நீங்க இந்த நாடகத்தில் அந்நிய மாதரன் இருக்கும். நீங்க வந்து ஒரு சொல்லி போறாரு, நான் 8 மணி தான் சொன்னேன், இப்போ ஒரு 1 மணி நேரம் தள்ளி வச்சுக்கோங்க. கதைக்குள்ள நீங்க போய் மூழ்கி அந்த கதைக்குள்ளேயே வீழ்ந்துடாம இருக்கிறதுக்கு ஒரு யுக்தி தான் இந்த ஜெர்மன் பெர்டோல்ட் பிரெக்ட் அவர் தான் இந்த இதை கொண்டு வராரு. இப்ப ஒரு புராண கதையை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இமயமலையில் இப்படி கைலாசத்தில் சிவன் உட்கார்ந்து இருந்தார், இப்ப அங்க என்ன இருந்ததுன்னு ஒரு பாத்திரம் கேட்கும். நீங்க வந்து கதையிலிருந்து வெளியே கொண்டு வந்துருது. இப்ப என்ன இருந்ததுன்றப்ப அப்ப நீங்க கதைக்குள்ள ஊடுறாம இதுக்குள்ள விமர்சனத்தை நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி உத்தியை இதை கையாண்டிருக்காரு. நான் எத்தனை மணின்னு சொன்னேன்? 8 மணின்னு தானே சொன்னேன், அது 9 மணின்னு வச்சுக்கோங்க. அப்பதான் ஆசாமிகள் வருவாங்க, அப்ப சிருஷ்டி தொழில் நடக்குது, அங்க பாத்தீங்களா அப்படின்ட்டு கேட்கிறாரு. அங்க பாத்தீங்களா அப்படின்றது நம்மளை கூட்டு போறாரு. 8 மணி தானே சொன்னேன், 9ன்னு ஆக்கிட்டு அதுவும் அந்த சூரியன் அருகில் பார்த்தீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுறாரு. அங்க சிருஷ்டி தொழில் நடக்குதுன்னு அதுக்கடுத்து அந்த விமர்சனத்தை வைக்கிறார். நீங்க போட்டிருக்கீங்களே பாப்ளின் ஷர்ட், ஷெல் பிரேம் கண்ணாடி, இது வந்து அவங்க வயிற்றுக்குள்ள இருந்த வயிற்றுக்கு கிடைக்க வேண்டியது, அதை நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னு ஒரு சமூகத்தின் மீதான ஒரு விமர்சனத்தையும் இந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் விடுறது இல்லை அவரு. ரொம்ப ஜம்பமாக நாசுக்காக கண்ணை மூட வேண்டாம். இந்த காட்சியை சொன்ன உடனே படிக்கிறவங்க கண்ணை மூடுறாங்களாம். ஜம்பமாக நாசுக்காக கண்ணை மூட வேண்டாம், எல்லாம் அந்த வயிற்றுக்குத்தான். இது நீங்க போட்டிருக்க ஷர்ட்டும் நீங்க போட்டிருக்க கண்ணாடியும் அவங்க வயிற்றுக்குள்ள இருக்க வேண்டியது. ஆனால் உங்களுடைய ஷர்ட் ஆயிடுச்சு. ஆனா இவங்க சிருஷ்டி தொழில் யாரோ ஒருத்தனோட படுத்திருக்கா. ஆனா வந்து நீங்க வந்து ரொம்ப நாகரிகமா கடக்குறாரு. ஆணும் பெண்ணும் இது பண்றத ஒரு சிருஷ்டி தொழில்னு கடந்துட்டு அதுக்கடுத்து இந்த வாசகர்கள் மீது ஒரு மிகப்பெரிய கேள்வியை வைக்கிறார். நீ வந்து நாசுக்கா ஜம்பமா கண்ணெல்லாம் மூடிடாதப்பா, நான் சொல்றதை கேளு. அதுக்கப்புறம் இன்னும் போறாரு, இவ்வளவு சீப்பா வீட்டுல எதுவும் கிடைக்காது, சரி எதுக்கு தத்துவ விசாரணை கதைக்கு போவோம், திருப்பி கதைக்குள்ள கூப்பிட்டு வந்துடுறாரு. அப்ப இந்த முதலாளித்துவம் என்ன செய்யுதுன்னா 30 ரூபாய்க்கு அவனை சக்கையா புழிஞ்சு ஒருத்தனை அனுப்புது. அவன்கிட்ட என்ன இருக்கும்? பசியும் கலைப்பும் தான் இருக்கும். அவன் அப்ப இந்த உணர்வு எல்லாம் இருக்காதுன்றாரு. ஆனா இன்னொருத்தன் இருக்கானே, அப்ப அவனுக்கு என்ன? அவன் என்ன இவனை விட ரொம்ப தீனி தின்னு கொளுத்த தீனி தின்னவனா? அதெல்லாம் கிடையாது. யோகி நிலையெல்லாம் அவன் அடையல. அதுக்கு மறக்க யோகி நிலையை போல அவன் வந்து செஞ்சிடல, குடிச்சிருக்கான். இவனுக்கு குடிக்க தெரியாது, அதனால அந்த விலை மாதுவோட ஒரு பெண்ணோட போயிட்டான்றது சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த கதையில அவன் வந்து இவனை பிடிச்சி இழுக்கா, அது அவன் வயிறா செய்யறா, சில்லறையை போட்டுட்டு அவன் ஓடிட்டான். ஓடின உடனே இவளுக்கு வந்து அசம்பாவித செய்கையினால் இவ கொஞ்சம் திரைச்சிடுறான், காசை திருப்பி கீழே போட்டுறா. ஏன்டா என்னை பிச்சைக்காரி நான் நினைச்சேன், நான் வந்து ஒரு இதுக்குதான் கூப்பிட்டேன், அது இல்லாம நீ வந்து என்னுடைய ஒரு தொழில், ஒரு பாலியல் தொழில் பண்ற, அந்த தொழில் நீ ஈடுபடல, ஆனா நீ வந்து காசை மட்டும் வச்சிருந்தது பிச்சைக்காரத்தான் அப்படி கொடுப்பாங்க, அது எனக்கு வேண்டாம்னு வீசி எரிஞ்சிடறா. ஆனா வயிற்று பசி இருக்கு. அப்ப என்ன செய்யுது? ஐயோ ஏதோ நம்ம தப்பா செஞ்சிட்டோன்னு திருப்பி போய் சிலரே பொறுக்கிறான். அப்ப இந்த கடைசியில பிடிக்கிறார், இந்த மாதிரி
ராமினுடைய எக்கால சிரிப்போட இந்த கதை முடிக்கிறார். மிக அருமையான கதை. நீங்க வந்து இந்த இதோட அந்த இசை வேளாளர்கள் சொல்லக்கூடியவங்களோட இணைச்சி உள்ள கொண்டு வர மாதிரி நீங்க உலகம் முழுக்கவே பாலியல் சுரண்டல் இருக்கு. அதுக்கு இவங்க சொன்ன மாதிரி இந்த சமூக பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் நீங்க எல்லாத்தையும் மூலம் போனீங்கன்னா அது சொத்துடைமையாகத்தான் இருக்கும். அந்த சொத்துடைமையை ஒழிக்காமல் இதையெல்லாம் நம்ம சரி பண்ண முடியாது. அது ஒரு எப்போதுமே இவர் வந்து உழைப்பாளிகளின் பக்கம், ஏழைகளின் பக்கம், நிராதாரவற்று இருக்கிறவர்களின் பக்கம் பல தலைவர்கள் நீங்க மிகப்பெரிய சிந்தனையாளர் என்று சொல்லக்கூடியவர்களே பம்பாயினுடைய தேரி பகுதியில் உள்ள விலை மாதர்களை தவறாக பேசியிருக்காங்க. அப்படியெல்லாம் இவர் பேசவில்லை. நீங்கள் வயிற்று பிழைப்புக்கான் தான் அந்த கவுந்தனை போல அந்த தலை சீவப்பட்டு கால்கள் அறுக்கப்பட்டு வயிறு மட்டும் இருந்து சபிக்கப்பட்ட இந்திரனால் சபிக்கப்பட்ட கவுந்தனை போல உள்ளவர் தான் அந்த விலை மாதாக நீங்கள் சொல்லுவது. ஆனால் அவர் வயிற்று பசிக்காண்டிதான் செய்கிறார். இந்த காமன் இவன் வந்து அவன் வந்து முதலாளித்துவம் உழைப்பை சுரண்டி விட்டது. அவன் வந்து என்ன செய்யறான், குடிச்சிட்டு போய் காமனா இருக்கான். இதை ரொம்ப சின்ன ஒரு சம்பவத்தை மிகப்பெரிய ஒரு பல்வேறு உத்திகளையும் நீங்க இதுல வந்து புராண கதைகள்ல யக்ஷன் வராரு, கவுந்தன் வராரு, பாரதியினுடைய அந்த உடமையாவது திருட்டுன்றது, அதுக்கப்புறம் அந்த அந்நிய மாதம் வெளியே போயிட்டு ஒரு கதை சொல்லும் போதே ஒரு யுத்தியில் நீங்கள் வெளியே போயிட்டு திருப்பி உள்ள கொண்டாடுறாரு. இது எல்லாமே நம்மை போட்டு கட்டி போட்டு இதை பேசும் பொருளாக மாற்றுகிறது. மங்கையர்க்கரசி அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் அடிக்கடி வர வேண்டும், உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர வேண்டும். நன்றி பொதுச் செயலாளர் அவர்கள். தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக ஏன்னா நிறைய பின்னூட்டம் வந்துருச்சு, நாமளும் நேர நீட்டிப்பு செய்ய வேண்டாம் அப்படிங்கிற வேணும். இன்றைக்கு கதை சொன்ன தோழமைக்கும் தினமும் வர வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு அவர்களுக்கு இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவும் இந்த அவையின் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை பதிவு செய்கிறோம். அதே போல் பின்னூட்டத்தால் இன்றைக்கு நல்லா இருந்தது. எல்லாரும் கணேசன் சாத்துரையாவில இருந்து தொடங்கி அத்தனை பேரும் பிரபாகரன் ஐயா வரையும், சிவசுப்பிரமணிய ஐயா, நம்முடைய ஐயா பொண்ணு ஏழுமலை தோழர், எல்லாரும் அரசெல்வி அம்மா, பணித்துளை ஐயா, பாலசுப்ரமணிய ஐயா, இந்த எல்லா ஆளுமைகளும் ஒரு நல்ல பின்னூட்டமாக இந்த கதையை கொண்டு சென்ற பின்னூட்ட ஆளுமைகளுக்கும் நன்றி சொல்லி, தோழர்களை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணிக்கு நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் இலக்கியத்தால் இணைந்து பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்கள்.